எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவராய் நம்ம எல்லோருக்கும் இந்த தூரம் மட்டும் இருந்து நம்மை இந்த நாளை காண செய்த அவருடைய கிருபைக்காக, அன்புக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். மேலே எழுந்து நிற்கலாமா? ஷால் வி ஸ்டாண்ட்? சில நிமிடங்கள் நாம் அவரை ஆராதனை செய்து சில வார்த்தைகளை தியானித்து நாம் கடந்து போவோம். Thank you, Jesus. We worship you. We glorify your name. எத்தனை பேருடைய உள்ளத்தில் நன்றிகள் இருக்கு? நன்றிகள் உள்ளவங்க கிட்ட நீங்கள் துதிங்க, பாடுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே துதிப்பீங்க. ஆமென். எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும். சங்கீதக்காரன் தாவீது ஒரு ராஜாவாக இருந்த போதிலும் பாடல்களும் கீதங்களும் தன் வாழ்க்கையாக இருந்தது நமக்கு சங்கீத புஸ்தகத்தில் தெரிந்து கொள்ள முடிகின்றன. ஏராளமான சங்கீத வார்த்தைகளை சங்கீதக்காரன் தாவீது எழுதியிருக்கின்றான். 30ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறார், அவருடைய கோபமோ ஒரு நிமிடம், அவருடைய தயவு ஒரு நிமிஷம். அவர் கோபப்படுகிறாராம் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஏன்னா இவர் நிறைய கூத்து பண்ணியிருக்கார், அடியும் வாங்கியிருக்கார். அதனால் அவர் சொல்கிறார், இருக்கலாம், அதனால் சொல்லியிருக்கலாம், அவருடைய கோபமோ ஒரு நிமிடம். ஹீ டஸ் கெட் ஆங்க்ரி. நோவா காலத்தில் கோபப்பட்டார், 40 நாள் மழை நிற்கலை. அப்படி சொல்லிகிட்டே வரலாம் பழைய ஏற்பாட்டில். பட் அவருடைய கோபத்தை விட சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், அவருடைய தயவு நீடிய வாழ்வு. அது இங்கிலீஷ் பைபிளில் ஹிஸ் ஃபேவர் இஸ் அ லைஃப் டைம் அப்படின்றார். ஒரு காலமளவும், உயிருள்ள நாளெல்லாம் அவருடைய தயவு நம்மளை விட்டு விலகாதான். அவ்வளவு நிறைவை கர்த்தர் கொடுக்கிறார். ஸோ அவர் கோபப்பட்டாலும், கோபம் என்பது ஒரு பக்கம், ஒரு சைடு. ஆனால் அவருடைய இன்னொரு பக்கம் தேவனுடைய காருண்யம். அது சங்கீதம் 5 சொல்கிறார், நீதிமானுக்கு காருண்யம் ஒரு கேடயமாக இருக்காம். ஸோ லைஃப் டைமுக்கு கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய காருண்யம் அவர் கொடுக்கிறார். ஆமேன். அதுக்கப்புறம் இப்படி சொல்கிறார், சாயங்காலம் வரைக்கும் தான் அழுகை தங்கும். அந்த தங்கும் என்பதற்கு என்டியூர். அந்த என்டியூர் என்ற வார்த்தையினுடைய பின்னணியத்தை பார்த்தால், வீப்பிங் கேன் ஒன்லி ஸ்டே ஃபார் அ ரெஸ்ட்ரிக்டட் டைம். ஒரு எக்ஸ்பைரி டைமோடு தான் அழுகை தங்கியிருக்க முடியுமாம். அதுக்கப்புறம் அழுகை உங்கள் குடும்பத்தில் இருக்க முடியாதாம். ஆனால் அனுபவம் உள்ளவங்க யாராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனி நம்ம வாழ்க்கை இப்படி தான் இருக்கும்னு யோசித்து நீங்கள், ஆனால் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா ஒரு கார்மேகம் அகன்று போவது போல் அது போய் கர்த்தர் காலையின் கழிப்பை நம் வாழ்க்கையில் தந்திருக்கிறாரே. எஸ், ஆமாம், தட்டினா நல்லா தட்டிடணும். We have that experience. நமக்கு எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்குது. ஒரு உபத்திரவத்தின் அகோரத்தில் இனி இது நம்மளை விட்டு நீங்காது அப்படின்னு யோசிக்கிற அளவிற்கு வருத்தம் நம்ம அழுத்தம். நான் பைபிள் எவ்வளோ அழகாக சங்கீதக்காரன் சொன்னான், சாயங்காலம் வரைக்கும் ஃபார் அ ரெஸ்ட்ரிக்டட் டைம் weeping will endure but joy cometh in the morning. ஆனால் காலையில் கர்த்தர் நமக்கு விடிவெள்ளியை தருகிறார். எதுவுமே நம்புறீங்க? இந்த வருஷம் ஒருவேளை, கடந்த வருஷம் ஒருவேளை நிறைய இழப்புகள் இருந்தாலும் 2020 நான் நம்புகிறேன் காலை விடிவெள்ளியை கர்த்தர் நமக்கு தருவார். நான் வாஞ்சிக்கிறேன், ஜெபிக்கிறேன். எத்தனை நம்புறீங்க? விசுவாசம் என்பது இல்லாதவைகளை குறித்த ஒரு நிச்சயம் தானே. கரங்களை தட்டி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் இந்த வருஷம் எனக்கு சரியாயிடும், கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். God is good. God is good. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya. அவருடைய கோபம் ஒரு நிமிடம், 8 மாதம். அவருடைய தயவு நீடிய வாழ்வு. சம்டைம்ஸ் இயற்கையின் மேல் கூட கர்த்தருடைய சீற்றங்கள், அல்லது சீற்றங்கள் வரும்போது இது ஆண்டவர் அனுமதித்தாரா, அவர் செய்தாரா, இவர் செய்தார், அப்படி பல கேள்விகள் இருக்கின்றன. ஆனால் பைபிளை நான் இந்த நாட்களில் படிக்கும்போது நிறைய இடத்துல நான் உங்களுக்கு அதை ஒரு பிரசங்கமாய் காட்ட விரும்புகிறேன். சில விஷயத்தை கர்த்தர் தான் செய்கிறாராம். It was amazing to me. ஏன்னா நான் அப்படி பிரசங்கம் பண்ணுவதில்லை. பட் சிலதை கர்த்தர் செய்கிறார். ஆனாலும் அவருடைய கோபமோ ஒரு நிமிடம் தான், அவருடைய தயவு நீடிய வாழ்வு. நம்ம எப்படிப்பட்டவங்களை இருக்கணும்னு சொல்ல தான் வந்தேன். அந்த சாயங்காலம் தங்கும்போது, அழுகை தங்கும் போதும் நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னா, காலை வர்ற வரைக்கும் பேனு பார்க்குற ஜாதி அல்ல. அந்த காலை வரலனாலும் வந்தாலும் நாங்கள் ராத்திரியிலே கர்த்தரை துதிப்போம். எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கிற நிலையில், இருக்கிற கஷ்டத்தில் இதுவரையும் தட்டாத மாதிரி கரங்களை தட்டி ஆண்டவரை துதிப்பீர்கள்? ஆண்டவரை உங்கள் நாவின் சத்தத்தால் உயர்த்துவீர்கள். உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தரை நான் தொழுது கொள்ளுவேன். ஹalleluya.
சொல்லாத ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தட்டாத ஒரு கைத்தட்டு தலைக்கு மேல. ஹல்லேலூயா, praise the Lord. கர்த்தர் நல்லவர். ஆமென். சேர்ந்து நம்ம சில நிமிடங்கள் தேவாதி தேவனை ஆராதிப்போம். ஆமென். எல்லாருடைய கரங்களை மேலே உயர்த்தி தேவனை நோக்கி பார்த்து, என் வாழ்வின் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதான். அந்த பாடலை இருதயபூர்வமாய் ஆராதித்து, let us just worship him. Hallelujah Lord. என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம்மோடு இருப்பதுதான். என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம்மோடு இருப்பதுதான். இரவும் பகலும் உம்மோடு நான் இருப்பேன். என்ன நேர்ந்தாலும் உம்மோடு நான் இருப்பேன். எப்போதுமே நான் உம்மோடு தான் இருப்பேன். எப்போதுமே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம்மோடு இருப்பதுதான். என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம்மோடு இருப்பதுதான். இரவும் பகலும் உம்மோடு தான் இருப்பேன். என்ன நேர்ந்தாலும் உம்மோடு தான் இருப்பேன். எப்போதுமே நான் உம்மோடு தான் இருப்பேன். எப்போதுமே நான். வாழ்வின் ஏக்கமெல்லாம் உங்க சித்தம் நான் செய்யணும். உங்க நிழலிலேயே வாழ்ந்துடணும். நீ நடந்த பாதையில நடக்கணும். உங்க பரிபூர்ண திட்டங்களை நான் நிறைவேற்றணும். என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதான். என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதான். இரவும் பகலும் உம் சித்தம் செய்திடுவே. என்ன நேர்ந்தாலும் உம் சித்தம் செய்திடுவே. எப்போதுமே நான் உம் சித்தம் செய்திடுவே. சொல்லுங்க ஒரு குரலாய். எப்போதுமே நான் உம் சித்தம் செய்திடுவே. என் வாழ்வின் முழு உம்மை நேசிப்பதுதான், வாழ்வதுதான். என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் நேசித்து வாழ்வதுதான். இரவும் பகலும் உம்மை தான் நான் நேசிப்பேன். என்ன நேர்ந்தாலும் உம்மை தான் நான் நேசிப்பேன். எப்போதுமே நான் நேசிப்பேன். எப்போதுமே நான் நேசிப்பேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க ஒரே குரலாய் கரங்களை மேல உயர்த்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை ஆராதனை செய்கிறோம். We worship you Lord. Hallelujah.
கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. யேசுவா ரட்சகரே, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் உமையே நான் பின்தொடருவேன், உமை ஆராதிப்பேன். இயேசுவே, இயேசுவே, we glorify your name. ஜீவிய நாட்களெல்லாம் நீ சென்ற பாதையே செல்லுவே, ஆசித்து தாரே நனதெல்லாம் இப்பரே வல்லமை. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி என் ஜீவிய நீ சென்ற பாதை நான் செல்லுவேன், ஆசித்து தாரே நனதெல்லாம் இப்பரே வல்லமை தந்திடும். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை எத்தனை பேர் இன்னைக்கு காலையில சொல்ல முடியும், நீர் சொல்வதை நான் செய்வேன், உமக்கு பிரியமானதை நான் செய்யணும்ப்பா, உமக்கு பிரியம் இல்லைன்னா நான் அதை செய்யல, உமக்காக நான் வாழ்வேன். பாவிகட்குமது அன்பை என்னடையா காட்ட செய்யும், கல்வாரி அன்பினால் என் உள்ளத்தை ஊரில் வெல்ல அபிஷேகியும். வாரி அன்பினால் என் உள்ளத்தை ஆரில் வெல்ல அபிஷேகியும். பேசும், கேளுங்க கரம் உயர்த்தி, பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா, ரெண்டு கரங்கள் எல்லாரும் மேல உயர்த்தி செய்ய. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கமான், எல்லாரும் குரல் எழுப்பி சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே உமக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யேசுவா, நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி என் யேசுவாவை நான் உனக்கு வெளிப்படுத்துவேன். Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah. ரெண்டு கரங்கள் எல்லாரும் மேல உயர்த்தி உமக்கு பிரியமானதை செய்ய கற்று தாரும் தெய்வமே. சொல்லுங்க சொல்லுங்க, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நீர் விரும்பும் நல்ல பாதைகளை செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே,
தேற்றும் தெய்வமே துணையாளரே, மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே துணையாளரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்வேன். என் கடைசி மூச்சு வரைக்கும் உம்மையே நான் ஆராதிப்பேன். உம்மோடு கூட நான் இருப்பேன். உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. வறண்ட நீலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. சொல்லுங்க, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிது. His mercies are new every morning. காலைதோறும் அவருடைய கிருபை புதிது. விலையேறப்பெற்ற தெய்வம் அவர். அவர் சமூகத்தில் இருப்பது எவ்வளவு பாக்கியம். உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. நீ நம்பியுள்ளே நீர் விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, தெய்வமே, ஆறுதலே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, தெய்வமே, ஆறுதலே. Love you Jesus. You're worthy of all my praise. என் எல்லா துதிக்கும் நீர் ஒருவரே பாத்திரர். என் ஆராதனை உம்மை முத்தமிட்டு ஆராதிக்கிறேன். பணிந்து குனிந்து ஆராதிக்கிறோம். பாசத்தில் நிறைங்கியவராய் இருந்தாலும் நீர் ஆராதனைக்குரியவர். We reverentially worship you, Lord. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உம்மையே நம்பியுள்ளே நீர் விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. தினந்தோறும் காட்ட வேண்டும். ரெண்டு கரங்களை உயர்த்தி அன்பின் சிகரமே, ஆருயிரே, அனைக்கும் தெய்வமே, என் ஆறுதலே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அனைக்கும் தெய்வமே, என் ஆறுதலே. ரெண்டு கரங்களையும் மேல உயர்த்தி அன்பின் சிகரமே,
ஆருயிரே அணைக்கும் தெய்வமே என் ஆறுதலே அன்பின் சிகரமே. ஆருயிரே அணைக்கும் தெய்வமே என் ஆறுதலே. உலகத்தில் இருக்கிற எல்லா பாசங்களை விட, எல்லா உறவுகளை விட, அவங்க கூட நீங்க எவ்வளவு இருக்கீங்களோ நல்லா இருக்கணும், குடும்ப உறவு, மற்றதெல்லாம் வீணாய் போய்விடும். பட் எல்லாத்தை விட அவரோடு இருப்பதுதான் சிறந்த வாழ்க்கை. நீங்க நிறைய நேரங்கள் அவரோடு செலவிடணும், அவர் சத்தத்தை நீங்க கேட்கணும். சாமுவேல் ஆலயத்தில் இருந்தான், கர்த்தர் கூப்பிடுகிறார், சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அது வரைக்கும் அந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது குறைந்து போன காலம். ஆகையால் சாமுவேல் சின்ன பையன், அவருக்கு தெரியல. ஏலி சொன்னார், அவருக்கு கொஞ்சம் பழக்கம் இருந்ததுனால, அதுக்கப்புறம் ஆசாரியத்துவம் கரப்டாய் போனதுனால, ஆனாலும் தெரிந்த ஏலி சாமுவேல் கிட்ட சொன்னார், இந்த முறை அந்த சத்தம் கேட்டா நீ சொல்லணும், இதோ அடியேன், நான் கேட்கிறேன். இன்னைக்கு இங்க நிற்கும் போதும் கர்த்தர் உங்ககிட்ட பேசிட்டு தான் இருக்கிறார். அவர் பேசுவதை நிறுத்தவே இல்லை. ஆனா நீங்க அவருடைய ஃப்ரீக்குவன்சியில டியூனிங் பண்ணினீங்கன்னா, உங்களை பொசிஷன் பண்ணீங்கன்னா, உங்களோடு பேசுவார், வார்த்தைகளை சொல்லுவார், வழி நடத்துவார், அழைப்பார், பல காரியங்களை கர்த்தர் செய்வார். But we must learn to tune into his frequency. 2 கரங்களை எல்லாரும் மேல உயர்த்தி, உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சேன்னு சொல்றவங்க கரம் உயர்த்தி, கரம் இறக்காம என் கூட சேர்ந்து அந்த அடிகளை பாடுவோமா? எபினேசரே எல்லலியோ என்றுமே உயர்ந்தவரே, ஓ எபினேசரே எல்லலியோ என்றுமே உயர்ந்தவரே, எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வ வல்லவர் சர்வ வல்லவரே, ஓ எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ரோயி என்னை காண்பவரே, எல் ரோயி என்னை காண்பவரே, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஒரே குரலாய் 2 கரங்களை உயர்த்தி, உம்மோடு என் உள்ளத்தின் வாஞ்சை, சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் இயக்கம், இதயத்தின் இயக்கம். Say one more time. உம்மோடு உள்ளத்தின் வாஞ்சை, இந்த சித்தம் செய்வது, இதயத்தின் ஏக்கமையா. கரம் உயர்த்தி, ஏசையா உம்மைத்தான் என் முன்னே நிறுத்தியுள்ளேன், ஏசையா என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா,
பார்த்து இன்னைக்கு காலையில் இப்படி சொல்ல விரும்புகிறேன். யார் உங்களை மறந்தாலும் என் ஆண்டவர் உங்களை மறப்பதே இல்லை. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. I will never forget you. சிறையிருப்பின் காலத்தில் கூட கர்த்தர் மறவாமல் மீண்டும் சந்தித்து, நான் உங்களை மறக்கவே இல்லை, நான் மீண்டும் உங்களை கட்டுவேன், நீங்க நாட்டுவீங்க, நீங்க வீடுகளை கட்டுவீர்கள் என்று சிறையிருப்பின் காலத்தில் எரேமியா மூலம் கர்த்தர் I will never forget you. அன்றே மறக்காதவர் இன்று மறப்பாரோ? உன்னை மறவாமல் நினைக்கும் தெய்வம் அவர். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். உன்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து. நன்றி நன்றி சொல்லுமா? நன்றி நன்றி நாதா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி, எபினேசர் நீர்தான் ஐயா, எனக்கு இதுவரை உதவினவர் நீதான். என்னை பார்த்து என் மேல் கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லி என்னை இந்த தூரம் வழி நடத்தினவர் நீர்தானே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை நடத்தினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் எல்ரோய், என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய், என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். கரங்களை உயர்த்தி ஒரு குரலாய், நன்றி நன்றி ஐயா, ஆஹா கோடி கோடி நன்றி உள்ளவங்க எல்லாம் கையை உயர்த்தி, எத்தனை நன்மைகள் என்னை நோக்கி பார்த்தீரே, முகப்பிரகாசம் தந்தீரே, வாழ வைத்தீரே, அழகு பார்த்தீரே, சத்துருக்களை ஓரம் கட்டினீங்களே, துன்பத்தை நீக்கினீங்களே, வியாதியை சுகமாக்கினீங்களே, என் கண்ணீரை மாற்றினீரே, என் சத்துருக்களுக்கு முன்பு பந்தி ஆயத்தம் பண்ணினீரே, இத்தனை நன்மைகளை எனக்கு செய்தீரே. என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறேன், நன்றி இயேசுவே. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சொல்லுங்க சொல்லுங்க, பலன் தந்தீரையா, பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன், எஸ் எஸ் எஸ், என் குடும்ப மருத்துவர் நீரே. இதுவரையும் எழுப்பாத ஒரு குறை எழுப்பி, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி. We give you thanks. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி
சொல்வே. மறவா நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவி நீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவி நீரே. ஒரு குரல் எழுப்பி சொல்லுமா, நன்றி நன்றி ஐயா. ஓ நன்றி நன்றி. கோடி கோடி நன்றி ஐயா. நாம் அமர்வதற்கு முன்பாக இதயத்தின் அடித்தளத்திலிருந்து கரங்கள் உயர்த்தக்கூடியவர்கள் உயர்த்தி அவரை நோக்கி பார்த்து, தேவனே என் தேவா, உம்மையே நோக்குகிறேன். நீரில்லா நிலம் போல உம்மை நான் வாஞ்சிக்கிறேன். எனக்கு என் தாகத்தை தீர்க்கும் ஒரே வழி நீரே, என் ஜீவ தண்ணீர். தந்தையே, தகப்பனே, தாயே, எப்படி கூப்பிட்டாலும் அந்த நிலையெல்லாம் எனக்கு இருக்கிறவராக இருந்து என்னை வாழ வச்ச என் தெய்வமே, நான் என் ஆழத்திலிருந்து உம்மை ஆராதிப்பேன்னு சொல்றோங்க. என் கூட சேர்ந்து இன்னைக்கு தேவனை நாம் ஆராதிப்போமா? தேவனே என் தேவா, உம்மை நோக்கினேன். தண்ணீரில்லா நீலம் போல தாகமாய் ஏங்கினேன். தண்ணீரில்லா போல தாகமாய் ஏங்கினேன். ஒவ்வொரு நாளும் பிரசன்னம் ஓடி வருகிறேன். சொல்ல முடியுமா உங்களால் அப்படி? ஒவ்வொரு நாளும் பிரசன்னம் ஓடி வருகிறேன். உம் வல்லமை மகிமை கண்டு உலகை மறக்கின்றேன். உம் வல்லமை மகிமை கண்டு உலகை மறக்கின்றேன். ஒரே குரலாய் கரங்களை உயர்த்தி, தேவனே என் தேவா, உம்மை நோக்கினேன். தண்ணீரில்லா நிலம் போல தாகமாய் ஏங்கினேன். தண்ணீரில்லா நீலம் போல தாகமாய் ஏங்கினேன். கடைசியாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவன் மேல் அன்பு கொண்டவர்கள் மட்டும் 2 கரங்களையும் மேல உயர்த்தி என்னோடு சேர்ந்து லெட்ஸ் க்ளோஸ் தி செஷன். தேவனே என் தேவா, உம்மை தண்ணீரில்லா நீலம் போல தாகமாய் ஏங்கினேன். தண்ணீரில்லா
உதவிகளுக்கு நன்றி. வழி நடத்தினீரே நன்றி. எங்க ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை போற்றி துதிப்போம், உம்மையே உயர்த்தி பாடுவோம். உங்க சன்னிதானத்தில் அமர்ந்திருப்போம். நீர் பேச நாங்கள் காத்திருப்போம். எங்களோடு பேசுங்க, எங்களை வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. விரும்புகிறவர்கள் உட்காரலாம். ப்ளீஸ் பி சீட்டட். தேங்க்யூ. என்னை மறவா இயேசுநாதா. பக்கத்தில் ஒருத்தரை பார்த்து கையெல்லாம் கொடுத்துடாதீங்க. ப்ளீஸ் லார்ட் சொல்லி சொல்லுங்க, அவர் தயவு தான் என்னை இவ்வளோ தூரம் நடத்துச்சு. இப்போ சொல்லாதவங்கெல்லாம் உங்களை நடத்தலை கடவுளை கண்டிப்பாக நடத்த மாட்டார். இன்னொரு முறை இந்த பக்கம் திரும்பி சொல்லுங்க, உங்க தயவு தாங்க, உங்க தயவு, அவங்க தயவு தான், கர்த்தர் தயவு தான் என்னை இந்த தூரம் நடத்து. தேங்க்யூ லார்ட். லெட்ஸ் கோ. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிலே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிலே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். கரங்களை தலைக்கு மேல. Let's go. 1 2. பயப்படாதே, வலங்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலங்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாத வரும் என்னை. பாசம் என் மேல் பறிக்க இயலாத வரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் நீர் என்னை நடத்தும். 2 முறை கரங்களை உயர்த்தி அந்த வார்த்தையை ஆழத்திலிருந்து, உந்தன் தயவால் என்னை மறவா, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஹல்லேலூயா. Praise the Lord. Amen. எத்தனை பேர் கர்த்தரால் நீங்க உயர்த்தப்படணும் அப்படின்னு, அதுதான் இன்னைக்கு நான் தலைப்பிட போறேன். பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தரால தான் நான் உயர்த்தப்பட போகிறேன். அதுதான் உங்க சாட்சியா இருக்கணும். டிசம்பர் 31 2021 நீங்க எழுதணும், கர்த்தர் என்னை உயர்த்தினார். 2 காரியம் வேணும். நீங்க உயர்த்தப்பட வேணுமானால் 2 விஷயம் வேணும். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 52வது வசனம் இப்படி சொல்லுகிறது. ஜீசஸ்
2:52, Jesus increased in wisdom and stature. அவர் முதிர்ச்சி உள்ளவராய் வளர்ந்தார், ஞானத்திலும் அறிவாற்றலிலும் செல்வாக்கிலும் வளர்ந்தார். And in favor with God and with man. இரண்டு தயவில் அவர் வளர்ந்தார். ஒன்று தேவ தயவு, இன்னொன்று மனித தயவு. எல்லாரும் என் கூட சொல்லுங்க, தேவ தயவு, மனித தயவு. இது ரெண்டு இல்லாம நீங்க யாரும் உயர்த்தப்பட போறது இல்லை. இது ரெண்டும் நமக்கு இருக்கணும். ஸோ முதல்ல நம்ம வாழ்க்கையில உயர்த்தப்பட வேண்டுமானால் நமக்கு ரொம்ப அவசியமா தேவை தேவனுடைய தயவு. தேவ தயவு நமக்கு அதிகம் தேவை. அந்த தயவிலேயே நம்ம நடந்தால்தான் பல உச்சிகளை வாழ்க்கையில் உயர முடியும். மனித தயவும் நமக்கு தேவை, முதல்ல நமக்கு தேவ தயவு தேவை. தானியேலை குறித்து அவருடைய புத்தகத்தில் வாசிக்கும் போது இப்படி கர்த்தர் சொல்லுகிறார், நான் தானியேலை உயர்த்த போறேன். ஒன்றாம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனத்தில் 1:3, and the king spoke to Aspenas. ராஜா அஸ்பெனாஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து the master of his eunuchs, இவங்க மேல அதிகாரியா இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லி, to bring some of the children of Israel and some of the king's descendants and some of the nobles. எனக்கு என் அரண்மனையில் அறிவாற்றல் உள்ள நல்ல பிள்ளைகளாகிய some of the children of Israel, some of the king's descendants, some of the nobles, எனக்கு சில நல்லவங்க என்னுடைய அரண்மனையில், என்னுடைய பாராளுமன்றத்தில், என்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் எனக்கு வேணும் என்று தன்னுடைய அதிகாரிகளுக்கு ராஜா கட்டளையிடுகிறார், இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுகிறார். ஆமென். இது நடந்து முடிஞ்சது. பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? 1ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனம் வரும்போது கவனிக்கணும். இப்படி சொல்லுகிறத படிக்கலாம் தமிழ்ல கூட. தேவன் இவருக்கு ராஜாவுக்கு சில அதிகாரிகள் தேவை. ஆமென். அறிவுள்ள நல்ல ஞானம் உள்ள சில பிள்ளைகள் தன்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல தன்னுடைய அலுவலகத்தினுடைய பணியில தேவை என்று ராஜா சொல்லுகிறார். இப்ப அந்த பதவிக்கு தானியேலை நடத்தியது யாரு என்று நான் படிக்கிற என் பைபிள் சொல்லுது, now God had brought Daniel into the favor and the goodwill of the chief of the eunuchs. ஆமென். அந்த அதிகாரிகளினுடைய தயவுக்குள்ள கர்த்தரே கரம் பிடிச்சு தானியேலை நடத்தினாராம். அப்ப இந்த உலகத்துல சில பதவிகளும் உயரங்களும் மகத்துவங்களும் காத்திருக்கின்றன. ஆனா அது கேட்கும் போதும் அது தேவைப்படும் போதும் யார் உங்களை கரம் பிடித்து அங்க நடத்த வேண்டுமானால் அது தேவனுடைய தயவு, மனிதனுடைய தயவு. அந்த மனித தயவு வருவதற்கு காரணமா இருப்பது தானியேல் அங்க போய் நான் ரொம்ப பெரிய ஆள், எனக்கு அறிவு இருக்குன்னா சொல்லலங்க, கர்த்தரே அவரை நடத்தினார். வலது கை உயர்த்துகின்ற சிலரை பார்த்து இன்று இப்படி சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் இந்த வருஷத்துல உங்க பிள்ளைகள் கையை பிடித்து எந்த இடத்தில் அவர்களை அமர வைக்க வேண்டுமோ அங்கே அமர வச்சு அழகு பார்ப்பார். உங்களையும் பார்த்து சொல்லிடுறேன், கரங்களை மேல உயர்த்துறேன். இந்த வருஷத்துல நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் உங்கள் கரங்களை பிடித்து எங்க போய் நின்றால் யார் கண்களில் தய வேண்டுமோ அங்கே கர்த்தர் உங்களை நிறுத்தி அழகு பார்ப்பார் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கின்றேன். விசுவாசமா ஒரு கைத்தட்டி ஒரு ஆமேன் சொல்லிடுங்க பார்க்கலாம். கர்த்தர் தான் தானியேலை நடத்தினார். ஆமென். அதுவும் ஒரு இடத்துல இப்படி சொல்லியிருக்கு, God held the hand of Daniel and took him to the master of the eunuchs. அந்த தலைமத்துவத்தின் இடத்திற்கு கர்த்தரே கரம் பிடித்து அவனை கொண்டு போய் சேர்த்தார். இப்ப இங்க இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், கர்த்தர் தானியேலை உயர்த்திட்டார். ஆமென். அவருக்கு கண்களை தய கிடைச்சது, ராஜாவினுடைய மகத்துவங்கள் அவருக்கு கிடைச்சது. கிடைச்ச உடனே அவர் சொல்றாரு, தானியேல் சொல்றார், கீழே படிச்சுட்டு வந்தீங்கன்னா, ஓகே எனக்கு கொடுத்துட்டீங்க, ஆனா எனக்கு ஒரு உதவி செய்யணும், எனக்கு இன்னும் ஒரு 3 நண்பர்கள் இருக்கிறார்கள், அந்த 3 பேரையும் என் கூட நீங்க சேர்க்கணும் என்று கேட்டார். என பார்க்கிற அன்பானவர்களே, உங்களை கர்த்தர் உயர்த்துவார். இப்ப இதை நல்லா கேட்கணும், உயர்த்தும் போது உங்க கூட நடந்து வந்தவர்களை நீங்கள் ஒரு நாளும் மறக்கவே கூடாது. ஏன் அதுக்கு மெல்ல ஆமேன்னு சொல்லி தெரியல. இன்னைக்கு நான் சொல்றேன், கடவுள் என்னை இந்த தூரம் கொஞ்சம் உயர்த்திருக்காரு, இன்னும் உயர்த்தினால் தோத்திரம், உயர்த்தினால் தோத்திரம். ஆனா என்ன உயர்த்தும் போது என் கூட நடந்து வந்தவங்களை ஒருத்தரையும் நான் கைவிட மாட்டேன், நான் கூட இருப்பேன். அந்த முகத்தினுடைய தோரணை பார்த்தா தெரியுது, நான் எவனுக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன் பாஸ்டர், நான் மாத்திரம் தான். when God lifts you up, கடவுள் உங்களை உயர்த்தும் போது உங்க கூட நடந்து வந்தவங்களை நீங்க மறக்கவே கூடாது. ஆமென். நல்லா தானே சொல்லி கொடுக்க, ராமேன் சொல்ல மாட்டீங்களா? ஸோ 2 தயவு நமக்கு தேவை. ஒன்று
தேவ தயவு, இன்னொன்று மனித தயவு. இது ரெண்டிலும் வளர வேண்டும். ஆமென். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் உயர்த்துவார். உயர்த்தும் போது நாமும் பிறருக்கு அந்த உயர்வின் பாதைகளில் நம்மால் கூடியதை செய்யக்கூடிய பாசம் உள்ளவர்களாய், கடந்து வந்த பாதையை மறக்கக்கூடாது, மிதித்து ஏறின ஏணியை உதைக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நல்லவர்களாக இந்த தேசத்தில் நம்ம வாழ்ந்து, சபையில் நம்ம வாழ்ந்து, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் வாழ்ந்து, கொஞ்சம் தூரத்தில் நான் பார்க்குறேங்க நீங்கள்லாம் வர்ற ரேஞ்சே ஒரு வித்தியாசமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆமென். ஸோ இந்த தேவ தயவு என்பது என்ன தெரியுமாங்க? நான் சிலதெல்லாம் சொல்ல போகிறேன், நீங்கள் அப்பப்போ எழுதிக்கலாம் நீங்களே புள்ளிகளை. நான் விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் ஒரு தனிப்பட்ட மனிதன் மேலே வைத்திருக்கிற பிரியந்தாங்க இந்த தெய்வ தயவு. அது ஏனோ தெரில, சிலரை என் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்குதுங்க. நீங்கள் அந்த ஆமீன் சொன்னதை பார்த்தா என்ன அவருக்கு சுத்தமாக பிடிக்காத மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு அந்த விசுவாசம் இருந்தால் பக்கம் சொல்லுங்க. உங்களை எல்லாரை விட என் ஆண்டவருக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும் சொல்லும் போதே தெரியுது அது பிடிக்கலன்றது. பைபிளில் ஆண்டவருக்கு சிலரை பிடிக்குதுங்க. நம்ம நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். 1 சாமுவேல் 2:26 இப்படி சொல்ற, சைல்டு சாமுவேல் க்ரூ, சாமுவேல் வளர்ந்து, சின்ன பையன் வளர்ந்து, and was in favor both with the Lord and with men. தேவனோடும் மனிதனோடும் தயவுள்ளவராய் சாமுவேல் வளர்ந்தார் என்று வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம். ஆமென். தேவன் அவருக்கு என்ன செய்யறார்? அவர் தயவு கொடுக்கிறார். இந்த புள்ள தான் எனக்கு வேணும்னு அவர்கிட்ட போய் பேசுறார். நான் என்ன கேட்கிறேன், சின்ன குழந்தையா வளர்ந்து ஒரு சின்ன பையனா ஆலயத்தில் இருக்கும்போது சாமுவேல் ஒன்றும் நிறைய ஊழியமெல்லாம் செஞ்சு அப்படியே சேவையெல்லாம் செஞ்சதுனால கடவுள் செய்யலைங்க. சிலரை கர்த்தருக்கு ரொம்ப அந்த ஆமீன்ல தெரியுது பிடிக்கல அப்படின்றது. இன்னொரு முறை சொல்ல போறேன், சிலரை என் ஆண்டவருக்கு ரொம்ப தனித்தன்மையா பிடிக்குதுங்க. அது நம்மை சார்ந்ததல்ல, அது அவரை சார்ந்தது. அதற்கு பேர் கர்த்தருடைய தயவு, கிருபை, அவருடைய அன்பு தான் அது. ஆமென். எல்லாரையும் நேசிக்கிறாரு, ஆனா சிலரை கொஞ்சம் தனியா நேசிக்கிறாரு. உங்களுக்கு தெரியும் தாவீதை பத்தி. ஆமென். தாவீதை பத்தி உங்களுக்கு தெரியும், தாவீதை பத்தி. ஆனா அந்த தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இவன் என் இருதயத்திற்கு he had a special love for him. அவரை குறித்து ஒரு தனித்தன்மையான அன்பு இருந்துச்சு. அப்படின்னா ஏன் தெரியுமா நமக்கு தயவுக்கு பாராட்டணும்? ஏன் அவர் நமக்கு தயவு பாராட்டுகிறார்? ஏன் சிலர் அவர் நேசித்து உயர்த்துறார்னா, சிலரை என் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்குது. he likes them. ஆமென். அவங்க மேல ஒரு அன்பு. ஸோ என்னைக்கு கர்த்தருடைய பிரியம், ஆண்டவருடைய டிலைட், ஆண்டவருடைய மகிழ்ச்சி உங்க மேல விழுதோ, அன்னைக்கு 2 தயவுல நீங்க உயர்ந்துருவீங்க. இன்னைக்கு இந்த நாள்ல உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தருடைய பிரியம் உங்க குடும்பத்தின் மேல் வருவதாக, உங்க பிள்ளைகள் மேல் வருவதாக, உங்க சாமுவேல்கள் மேல் வருவதாக. அவருடைய டிலைட், அவருடைய மகிழ்ச்சி உங்க மேல வந்தாலே நீங்க ஒரு உயரம் வந்துருவீங்க. தேவ தயவிலும் மனித தயவிலும் நீங்கள் வளருவீர்கள். ஆமென். 2, ஏன் தெரியுமா தேவன் சிலரை நேசிக்கிறார் அல்லது சிலருக்கு சிலரை செய்கிறார்னா, ஆண்டவர் அவங்கள அங்கீகரிக்கிறார். ஆமென். தி அப்ரூவல் ஆஃப் காட், தேவ அங்கீகாரம் சிலருக்கு கிடைக்குது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்தினுடைய 21ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் and showed him mercy and he gave him favor in the sight of the keeper of the prison. ஆண்டவர் யோசேப்போடு கூட இருந்து அவனுக்கு இரக்கத்தை பாராட்டி, சிறைச்சாலை அதிகாரிகளின் கண்களில் கர்த்தர் யோசேப்புக்கு என்ன கொடுத்தாராம்? தயவு கொடுத்தார். ஆமென். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த சிறையில் இருந்தாலும், இவன் குழியில் இருந்தாலும், இவன் போத்திஃபார் வீட்டில் இருந்தாலும், நான் அப்ரூவ் பண்ண என் பிள்ளை இது, அவனுக்கு நீங்க தயவு பாராட்டி ஆக வேண்டும் என்று. எந்த சூழ்நிலையில் எவ்வளவு கஷ்டத்தில் போனாலும் தயவுள்ள மனிதர்கள் தனக்கு உதவி செய்யத்தக்கதாக ஏற்ற காலங்கள் கர்த்தர் கொண்டு வந்து வாழ்க்கை லட்சியக்கரையை சேரத்தக்கதாய் கர்த்தர் மாற்றுகிறாருங்க. இன்னைக்கு நான் எத்தனை பேர் நம்புறீங்களோ தெரியாது, கர்த்தருடைய அங்கீகாரம், கர்த்தருடைய ஒப்புதல், கர்த்தருடைய அப்ரூவல் உங்க மேல வந்தாவே காலங்களில் கர்த்தர் எவரை கொண்டு உங்களுக்கு எந்த மனித தயவு வேணுமோ பரவாயில்ல, இன்னைக்கு நீங்க விசுவாசமா இருப்பதை கண்டு நான் சந்தோஷப்படுகிறேன். 3வது இப்படி சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவர் சில நேரத்தில் ஒன்றை சொல்லிவிட்டு அசாதாரணமான காரியத்தை சிலர் வாழ்க்கையில் செய்வதற்கு காரணம், ஆமென், அவர் காண்பிக்கின்ற தயவு. யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 21ஆம் வசனத்தில் இப்படி சொல்றார். யாத்திரையாகமம் 3:21, நான் இந்த எகிப்தியர்களை கொண்டு I will give this people, இந்த ஜனமாகிய என் ஜனத்திற்கு எகிப்தியருடைய கண்களில் நான் தயவு கொடுப்பேன் என்றார். and it shall be when you go that you shall not go empty handed. அவர் சொல்றாரு, என் புள்ளிங்கோ,
இந்த ஜனத்திற்கு நான் என்ன செய்வேன், அவங்க கண்கள் என்ன கொடுப்பேன், தயவு கொடுப்பேன் அப்படின்னு அவரே ஒரு தீர்மானத்தை எடுத்துறார். ஒரு அன்காமன், யாருக்கும் இல்லாத ஒரு உதவிய என் ஜனத்துக்கு நான் செய்ய போறேன். அதுவும் எப்படி செய்வேன், இவங்களை வெறுக்கிறாங்க, வேலை வாங்குறாங்க பாருங்க, அவங்கள வச்சு நான் செய்வேன். இவங்க இந்த நாட்டை விட்டு கானானுக்கு புறப்படும் போது என் பிள்ளைங்க ஒருத்தர் கூட வருங்கய்யா போக மாட்டாங்க. ஏன்னா நான் என் தயவு அவங்களுக்கு கொடுப்பேன். ஸ்பெஷலான, யாருக்கும் இல்லாத ஒரு எக்ஸம்ஷன் நான் கொடுப்பேன். அதை 21 சொல்றாரு. 12ஆம் அதிகாரத்தினுடைய 36ஆம் வசனம் வரும்போது புறப்படுறாங்க இஸ்ரவேலிருந்து, ரத்தம் தெளிக்கப்பட்டு 36ஆம் வசனம் வரும்போது, and the Lord had given the people favor in the sight of the Egyptian, எகிப்தியல் கண்களில் கர்த்தர் அவங்களுக்கு தயவை கொடுத்தாராம். and that they granted them what they requested, thus they plundered the Egyptians. ஆண்டவர் அங்க தயவு பாராட்டுவார்னு சொன்னாரு. 12ஆம் அதிகாரம் வரும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தியர் கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் கொடுத்து மொத்தத்தையும் அள்ளிட்டு போயிட்டாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க, நீங்க தேவ ஜனமா இருந்தா விசேஷித்த ஒரு தயவை தந்து உங்களுக்கு நடக்க வேண்டிய எல்லாவற்றையும் அது நேரத்தில் ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அவர் சொன்னார், அதை செய்தார். ஆமென். ஆண்டவர் கொடுத்தார். இந்த தயவு எனக்கு வேணும்னு சொல்றவங்க மட்டும் ஒரு 17 பேர், மற்றவங்களுக்கெல்லாம் தயவே வேணாம், நீங்க வீட்டுக்கு போகலாம். ஆமென். இன்னொரு முறை கேட்கிறேன், எத்தனை பேருக்கு இந்த தயவு வேணும்? இயேசு கிறிஸ்துவுக்கே தேவைப்பட்டுச்சாம். தேவ தயவும் மனித தயவும் அவருக்கு தேவைப்பட்டது. இந்த தயவு நமக்கு வேணும்னா பைபிள்ல நிறைய வசனங்கள் உண்டு. அதனால இப்படி சொல்றேன். ஒன்று, நம்ம தேவனுடைய நீதிமான்களா இருக்கணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சங்கீத புஸ்தகத்தில் இப்படி வாசிக்கிறோம். 5:12 of the book of Psalms இப்படி சொல்லுகிறது, for you O Lord will bless the righteous. யாரை ஆசீர்வதிப்பாராம்? ஒரே ஒரு அம்மா மட்டும் நீதிமான்கள் அப்படின்ச்சு. இப்போ நீங்களாம் ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டு கர்த்தருடைய கால்வரி நீதியை பெற்றவர்கள் தான் என்று நான் நம்புகிறேன். அதனால பக்கத்தில் ஒருத்தரை பார்த்து சொல்லுங்க, நான் நீதிமான்ங்க. சிலர் சொல்லவே இல்லை, நமக்கு எதுக்குறா வம்பு அப்படின்னு. யாரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாராம்? நீதிமான். நீதிமான்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எதை கொண்டு ஆசீர்வதிக்கிறார்? வித் ஃபேவர். உங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறாராம்? தயவினால, கிருபையினால. தயவு, and you, it will surround him like a shield. என்னைக்கு நீங்க நீதியில நிலைக்கிறீங்களோ உங்களை உயர்த்துவதற்கு, இந்த பூமியில் உங்களுக்கு அசாதாரணமான வாழ்க்கை தருவதற்கு கர்த்தர் உங்களுக்கு என்ன கட்டவிழ்ப்பாராம்? தேவ தயவை கட்டவிழ்க்கிறாராம். அது உங்களை சுற்றிலும் ஒரு கேடயம் போல் இருக்குமாம். அது நீதிமானுக்கு தான் கர்த்தர் கொடுக்கிறாராம். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஏசாயால நமக்கு தெரியும் 3:10 நீதிமானை பார்த்து சொல்லு, எல்லாம் உனக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். நீதிமான்களுக்கு தான் கர்த்தர் தம்முடைய தயவை கொடுக்கிறார். இப்ப தைரியமா பக்க சொல்லுங்க, நானும் ஒரு நீதிமான் தான். சந்தேகமா இருந்தா இன்னைக்கே ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளையா மாறிட்டு அவருடைய நீதியில நிலைச்சிருந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 2, இந்த தயவு நமக்கு வேணும்னா, வேணும்னு சொல்றவங்க யாரா இருக்கீங்களா? இந்த தயவு எனக்கு டெய்லி வேணும் பாஸ்டர், எனக்கு தேவனுடைய தயவு இருந்தாதான் மனித தயவு கிடைக்கும், இந்த 2 தயவும் எனக்கு வேணும். அப்போ நீங்கள் ஒன்று செய்யணுங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பும் போது, எழுந்து கண்ணை திறந்து ஜெபம் பண்ணும் போது உங்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். பல வருஷம் இல்லாத உதவிகள்லாம் இன்னைக்கு கர்த்தர் செய்வார். நீதிமான்கள்லாம் அதுக்கு கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் சொல்லுவீங்க, இன்னைக்கு காலையில், நேற்று நடக்கலங்க பரவாயில்ல, இன்னைக்கு கர்த்தர் செய்வார். எதிர்பார்ப்பு யாருக்கு இருக்கோ அவர்களுக்கு கர்த்தர் தயவை கொடுப்பார். பக்கத்தில் ஒரு சிஸ்டரையோ பிரதரையோ பார்த்து சொல்லுங்க, நான் நிறைய விஷயம் கர்த்தர் இடத்துல எதிர்பார்க்கிறேன். எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை பாஸ்டர், நான் அப்படியே சாப்பிட்டு சாவலான் இருக்கேன், நீ போயிடலாம் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா பைபிள் சொல்லுகிறது நீதிமொழிகளின் புஸ்தகத்தில், ஆமென், உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. அந்த நம்பிக்கை என்பதற்கு அந்த பைபிள்ல நீதிமொழிகள் புஸ்தகத்துல 23:18 இப்படி வாசிக்கிறோம். For surely there is an end. மெய்யாகவே ஒரு முடிவுண்டு. உங்கள் நம்பிக்கை என்ற இடத்துல உங்க எக்ஸ்பெக்டேஷன் என்று இங்கிலீஷ்ல எழுதி இருக்கு. உங்கள் எதிர்பார்ப்பு வீண் போவது இல்லை. நேற்றைக்கு வரைக்கும் சஞ்சலங்க, ஆனா இன்னைக்கும் கஷ்டமா தான் இருக்கு. இதுவும் 12 மணி ஆச்சு, பாஸ்டர் கோஷி பேசிட்டு இருக்காரு, என் பிரச்சனை தீரல, பரவாயில்ல, இன்னைக்கு வீட்டுல போய் ஜெபம் பண்ணிட்டு தூங்கிட்டு நாளை காலையில் எழும்பும் போது எழுந்த உடனே எதிர்பாரு, இன்னைக்காவது கர்த்தரின் காரியத்தை எதிர்பார்ப்புள்ளவங்க மட்டும் ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்படி சொல்ல போற நீங்க ஆமென். மெய்யாகவே முடிவு உண்டு.
உங்கள் எதிர்பார்ப்புல நிலைச்சிருங்க. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. தயவை யோசியுங்கள். ஆமென். கர்த்தர் யாரையோ கொண்டு வர போகிறார். என் குடும்பத்தை யாரையோ கனெக்ட் பண்ண போறார். ஏதோ ஒன்று கர்த்தர் செய்ய போறார். எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தர் என் காரியத்தை வாய்க்க செய்வார். The favor of God. Hallelujah. Thank you Jesus. இந்த தயவு உங்களுக்கு வேணுமா? ஆமென். இந்த தயவு உங்களுக்கு வேணும்னா, அந்த தயவோடு வரக்கூடிய அனுகிரகங்கள் உங்களுக்கு வேணுமா? 6:33 மத்தேயு. நான் ஏன் தெரியுமா நம்பர் சொல்லிட்டு மத்திய சொல்றேன்? நீங்க எழுதும் போது மத்தேயுன்னு எழுதுறதுக்குள்ள 6:13 சொல்லிட்டு நீங்க என்ன சொன்னார்? 6-7 அப்படின்னு. 6:33 மத்தேயுல இப்படி சொல்றார், முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், நீங்கள் ஆண்டிகளாக இருப்பீர்கள் அப்படின்னு சொன்னாரா? முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும். தேவ தயவு வேணும்னா நீங்க தேவ ராஜ்யத்துக்கு முதலிடத்தை கொடுக்கணும். தேவ ராஜ்யம்னா உங்களுக்குள்ள ஒரு துடிப்பு இருக்கணும், ஒரு பேஷன் இருக்கணும். சண்டே வருதுங்க, நான் 7 மணி சர்வீஸ்க்கு வரேன், நான் 5:30 வரேன், 10:30 வரேன். பாஸ்டர் என்ன பேச போறார் தெரியல, நானும் கொஞ்சம் பைபிளை படிக்கிறேன். ஒன்றும் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை காலையில் தூசி தட்டிட்டு வர நிறைய பேர் இருக்கீங்க. எத்தனை பேர் பைபிள் அனுதினம் படிக்கிறீங்க? எத்தனை பேர் இன்னைக்கே சண்டே சர்வீஸ் எதிர்பார்க்குறீங்க? தேவ ராஜ்யத்தின் மேல், ஊழியத்தின் மேல், சுவிசேஷ ஊழியத்தின் மேல், சுவிசேஷ திருப்பணியின் மேல் அந்த ஏக்கம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் சொல்றார், மற்ற இவை எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு கூட எல்லாம் கர்த்தர் தருவார். மனித தயவு, தேவ தயவு, வேலை, செல்வம், வீடு, மற்ற எல்லாம் ஆமென் சொல்லலாம், எல்லாத்தையும் கூட கொடுத்துட்டே இருப்பார். ஆனா உங்களுக்குள்ள முதலாவது யார் இருக்கணும்? எத்தனை பேருக்கு தேவன் உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் தரணும் நம்புறீங்க? 21ஆம் அதிகாரம் உங்களுக்கு தெரியும். யோவான் சுவிசேஷத்துல அதனுடைய 15ஆம் வசனத்துல ஆண்டவர் பேதுருவை பார்த்து இப்படி கேட்கிறார். அவன் கொஞ்சம் பின்மாறி போயிட்டான், மீன் பிடிக்க போயிட்டான். ஆனா திரும்ப வந்த போது கர்த்தர் அழகாக பேதுருவை பார்த்து இப்படி கேட்டார், பேதுருவே நீ என்ன நேசிக்கிறாயான்னு கேட்டார். ஆமென். ஆமாவா இல்லையா? அவன் சொன்னான், உமக்கு தெரியும் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். 2வது முறை கேட்டார், பேதுருவே நீ என்ன நேசிக்கிறாயான்னு கேட்டார். 2வது முறையும் பேதுரு சொன்னார், நான் உம்மை என்ன செய்றேன், ரொம்ப நேசிக்கிறேன் ஆண்டவரே. 3வது முறை கேட்டாரு. ஏன்னா அவருக்கு ஒரு சந்தேகம், ஏன்னா இது 3 வாட்டி மறுதளிச்சதாச்சே, திரும்ப விட்டுட்டு போயிடுச்சுன்னா, இப்போதான் மீன் பிடிக்க போயிட்டு பின்மாறி போயிட்டு திரும்ப வந்திருக்கு. 3வது முறை கேட்கிறாரு, பீட்டர் என்ன நேசிக்கிறியான்னு கேட்டார். ஆண்டவரே உமக்கு என்னை பத்தி தெரியும், 3 வாட்டி மறுதளிச்சேன், நீ மறுதளிக்க மாட்டேன். அப்ப ஆண்டவருக்கு அவன் உள்ளம் தெரிஞ்சது, பேதுருவனை நிஜமா எதுவுமே தேவன் மேல நேசத்தை வச்சிருக்கீங்க, தேவ ராஜ்யத்தின் மேல நேசத்தை வச்சிருக்கீங்க. உடனே ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடுகளை நீ மேய்ப்பாயாக. உனக்கு இதுவரைக்கும் பிடிக்காத மீனை பிடிக்கிற மகத்தான ஊழியத்தை, அசைன்மெண்ட்டை நான் உனக்கு தரேன். தேவ தயவு வேணும்னு சொல்றாங்கலாம், கையை உயர்த்துங்க பார்க்கலாம். தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவீர்களே, ஆனால் மற்ற இவை எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு கூட கொடுப்பார். தேவ ராஜ்யத்தின் மேல் அவ்வளவு அன்பு இருக்கணுங்க நமக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எழுத தெரியலனா கூட ஒரு நோட் புக்கை வாங்கி சும்மாவாது கிறுக்கிடு. But you must write something. You must have a passion for his kingdom, passion to learn the Bible, passion to worship, passion to sing unto him, passion to give thanks to him, passion to come to the house of the Lord. Amen. நீங்க அப்படி இருக்கணுங்க. ஹல்லேலூயா. 4வது இப்படி சொல்ல விரும்புறேன், இந்த தயவு உங்களுக்கு வேணும்னா பக்கத்துல சொல்லுங்க, நீங்க ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். இந்த ஜெபம்னு ஒன்று அதை நிறைய விதத்தில் அப்படியே யோசித்து, அது பெரிய ஒரு வேலை மாதிரியும் அப்படியே கஷ்டப்படுற மாதிரியும், சிலரை பார்த்தா அப்படியே உடஞ்சி நொந்து ஜெபித்து நொந்து உடஞ்சி போயிடுறாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாதான். எபிரேய நிருபக்காரன் இப்படி சொல்றாரு, let us therefore 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எபிரேய நிருபம், let us come therefore boldly to the throne of grace. கிருபையின் சிங்காசனத்தை நீங்க தைரியமா பக்கம் சொன்னா, டெய்லி வருவேன். எங்க உன்னை பார்க்கறதுக்கு இல்லை, அவரை பார்க்கறதுக்கு, பாஸ்டரை பார்க்கறதுக்கு இல்லை, பாஸ்டர் கிட்ட ஜெபம் பண்றதுக்கு இல்லை, நீங்களே ஜெபம் பண்ணுங்க. அதான் அங்க சொல்லியிருக்கு. கிருபையின் சிங்காசனத்தை நீங்க தைரியமா நெருங்கி வந்து, to obtain mercy and grace to help in the time of need. என் கஷ்ட நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி பெறுவதற்கு நான் கிருபையின் சிங்காசனத்தை தைரியமா நெருங்கி வரணும். நீங்க டெய்லி கிருபையின் சிங்காசனத்தை கன்சிஸ்டன்டா தொடர்ச்சியாக ஜெபிக்கிறவங்களா நீங்க இருந்தா, இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்க ஆமென் சொல்லணும். கர்த்தரை தேடுகிறவர்களா நீங்க இருந்தா மனிதர்கள் உங்களை தேடி வருவாங்க.
இன்னும் கொஞ்சம் மாத்தி சொல்றேனே, கர்த்தரை நீங்க ரெகுலரா தேடுறவங்களா இருந்தா உங்க கஷ்ட நேரத்தில் உதவி செய்யும் மனித தயவை கர்த்தர் ஏற்படுத்துவார். அனுபவம் உள்ளவங்க இருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஸ்பெண்ட் டைம் வித் காட். தேவனோடு நிறைய நேரங்கள் செலவிடுங்க. நீங்க செலவிட்டீங்கன்னா உங்களை தேடி உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டியவங்களை இருக்கு. ஒரு அம்மா மட்டும் கை காட்டுது, ஆமா பாஸ்டர், நிச்சயமா பாஸ்டர் அப்படின்னு. ஓகே, நீங்க கன்சிஸ்டன்டா ஜெபிக்கிறவங்களா இருந்தா, அவரை தேடுறவங்களா நீங்க இருந்தா, உங்க கஷ்டத்துல சரியான நேரம் வரும்போது உங்கள் வேதனையை தீர்க்கும் மனிதர்களை உங்க பக்கமாக கொண்டு வந்து உங்களை தேவன் உயர்த்தும் வழிகளை ஏற்படுத்துவார் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கின்றேன். உங்களுக்கு யாபேசை குறித்து நல்லா தெரியும், எல்லாருக்கும் தெரியும். 1000 பிரசங்கம் பண்ணிட்டோம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்பும் போது அதனுடைய 9ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம். ஜாபேஸ் முதல் வசனம் இப்படி சொல்லுது, யாபேஸ் தன் சகோதரர்கள் எல்லாரும் காட்டும், சகோதரன் போதெல்லாம் என் கண் இந்த பக்கம் தான் திரும்புது. யாபேஸ் வாஸ் மோர் ஹானரபிள் தேன் ஹிஸ் பிரதர்ஸ். சகோதரர்களை காட்டிலும் யாபேஸ் ஃபர்ஸ்ட் வேர்ட் அப்படிதான், யாபேஸ் தான் கிரேட், சகோதரர்களோட உயர்ந்தவன் என்று சொல்றார். ஆனா his mother called his name Jabez, saying I bore him in pain. நீ தான் உயர்ந்திருப்பே என்பது சொல்லிட்டு, ஆனா அவன் வேதனையில் இருக்கான். அவன் வேதனை என்றதான் அவனுடைய பெயர். 10ஆம் வசனம். ஆனா ஜாபேஸ் ஒன்று செய்கிறான், என்ன வேதனையில் இருந்தாலும், நான் கஷ்டத்தில் இருந்தாலும், நான் தாழ்வில் இருந்தாலும், நான் குறைவில் இருந்தாலும், நான் ஏழ்மையில் இருந்தாலும், அவன் ஒன்று சொல்றான், அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். இருக்கீங்களா? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவனுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா தயவையும் கொடுத்து தன் சகோதரர்களுக்கு மேலேயே கர்த்தர் உயர்த்திட்டார். அப்படின்னா இந்த தேவ தயவு உங்களுக்கு வேணும்னா நீங்க அனுதினமும் தேவனை நோக்கி பார்த்து தேவனை தேடுகிறவர்களாய், தேவன் நோக்கி கூப்பிடுகிற யாபேசாய் நீங்க இருந்தா உங்களை தேடி வர வேண்டிய மனித தயவை கர்த்தர் உங்கள் பக்கம் கொண்டு வந்து உங்கள் தொழில், உங்கள் வியாபாரம், உங்கள் ஊழியத்தில். பக்கத்தில் ஒருத்தருக்கு பார்த்து ஒரு தீர்மானம் சொல்லுங்க, இன்னிலிருந்து நான் ரெகுலரா. சிலர் சொன்ன அந்த பொய் நாளைக்கே போயிடும். இல்ல சொல்லிடுங்க, இன்னிலிருந்து நான் ரெகுலரா குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்துல என் வீட்டில் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி நான் அனுதினமும் ஜெபிப்பேன். இந்த தீர்மானத்தை இந்த 350 நாள் நடத்துங்க. நான் சொல்றேங்க, என் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற தெய்வம் என்றால் ஜனவரி 1, 2022 தேவ தயவிலும் மனது தயவிலும் நீங்கள் உயர்ந்திருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2020 வரைக்கும் எல்லாம் நலமா இல்லாம இருந்திருக்கலாம். இந்த வருஷம் ஜெபத்திற்கு கொஞ்சம் நேரத்தை கொடுங்க. ஒரு டைம், ஒரு பிளேஸ், ஆமென், ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. உங்க மேல தேவ தயவு பெரிதாக இருக்கும். எத்தனை பேருக்கு இந்த தயவு வேணும்? Give me Luke 6:38. 6:38 லூக்குனா லூக்கா. தயவு வேணுமா? இந்த தயவு வேணும்னா ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. காலையில் கொடுங்கள் அப்போது உங்களுக்கு. நான் இப்போ காணிக்க தசம வாக்கெல்லாம் கேட்கல, அது நீங்கள் வச்சுக்கோங்க, நாங்கள் வரல. பட் இது ஒரு பிரின்சிபிள். பூமியில் உள்ள வரை, as long as earth remain, harvest, seed time and harvest remains அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். பூமி என்று ஒன்று இருக்கிற வரைக்கும் விதைப்பதும் அறுப்பதும் இருந்துட்டே இருக்குமா. இப்போ கூட நீங்க எதை அறுக்கணும்னாலும் என்ன செய்யணும்? விதைக்கணும். சும்மாவே என் வயல்ல நெல் வரும், கோதுமை வரணும்னா நீங்க என்ன செய்யணும்? ஸோ பூமி உள்ள வரை அறுவடை வேணும்னா நீங்க என்ன செய்யணும்? விதைக்கணும். இப்போ பைபிள்ல இயேசு சொல்றாரு, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. பிறர் உங்களுக்கு தயவு பாராட்டணும்னா நீங்க என்ன செய்யணும்? யாரா இருக்கணும்? கொடுக்கிறவங்களா இருக்கணும். கொடுக்கிறவங்களா இருக்கணும். அப்படியே மாத்திர அந்த வசனத்தை, கொடுக்காதவராய் நீங்க இருந்தா உங்களுக்கும் எவரும் ஒன்றும் செய்ய மாட்டான். ஏன் அமைதி நிலை வச்சுன்னு தெரியல. வசனம் தானே சொன்னேன் நான். கொடுங்கள், அப்ப மனித தயவும் தேவ தயவும் உங்களுக்கு வந்து நீங்க நிறைய விஷயத்துல உயர்ந்துருவீங்க. நீங்க எவனுக்கு 5 பைசா கொடுக்காத ஆளா இருந்தா, நானே சொல், எவனும் உங்களுக்கு 5 பைசா கொடுக்க மாட்டான். சோ என்னைக்கு தெரியுமா அங்க தயவு நம்ம வாழ்க்கையில பெருகும்?
நமக்கு கர்த்தர் கொடுத்த செல்வத்தை ஊழியத்திற்கு முதல்ல மற்ற ஏழை எளியவர்களுக்கு ஊழியர்களுக்கு அள்ளி வாரி நாங்க எல்லாத்தையும் கொடுத்துனோங்க. உங்க பிள்ளைங்களுக்கு சேர்த்து வச்சதுக்கு அப்புறம் ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? நீங்க கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பார். அது ஒரு பிரின்சிபிள். ஆமேன், ஹல்லேலூயா. அப்போ நீங்க ஆபத்து காலத்தில் எல்லாவற்றிலும் இந்த பூமியில நீங்க கொடுக்கிற ஜாதியாக இருக்கும். நீங்க கொடுக்கணுங்க, எளியவர்களுக்கு ஊழியங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும். நீங்க கொடுக்க கொடுக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. 11:27 நீதிமொழிகள் இப்படி சொல்லுகிறது, he that diligently seeketh God. உண்மையாய் கர்த்தரை யார் தேடுறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் தயவை கொடுப்பார். Isn't it 11:27 I think it is. Amen, hallelujah. He who earnestly seeks good. பக்க சொன்னா உனக்கு நல்லது தான் செய்வேன்னு சொல்லுங்களேன். சொல்ல மாட்டீங்க. ஏதாவது குசும்புத்தனம் பண்ணணும், எவனையாவது கெடுக்கணும், அந்த எண்ணமே நமக்கு இருக்கக்கூடாதான். earnestly good செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கர்த்தர் என்ன தருவாராம்? ஃபேவர் தருவாராம். பிறருக்கு நீங்க ஏக்கத்தோடு நல்லதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கர்த்தர் தயவை தருவார். அந்த தயவுல எப்பவுமே 2 சேர்த்துன்னு, ஒன்று தேவ தயவு, இது 2 இருந்தால் தான் இந்த பூமியில உயர முடியும். ஸோ நீங்க பிறருக்கு நல்லதையே செஞ்சீங்கன்னா கடவுள் உங்களுக்கு நிறைய தயவு தருவார். ஆமேன். ஆனா அதுல கீழே அதுக்கு மிச்சம் என்ன சொல்றாருன்னா, நீங்க பிறருக்கு தீமையை செஞ்சீங்கன்னா கவலைப்படாத, உனக்கு நிறைய வரும் அப்படின்றார். ஆமென். ஸோ நல்லது செஞ்சாதான் தயவு கிடைக்கும் என்று பைபிள் சொல்லுகிறது. கரங்களை உயர்த்தி என் கூட சேர்ந்து சொன்ன நல்லதையே செய்வேன். ஒரு பெரிய பக்தன் இப்படி சொன்னார், 2 விஷயத்துக்காக இந்த பூமியில் உங்களை மனிதர்கள் நினைப்பார்கள். 2 விஷயத்திற்காக உங்களை மறக்க மாட்டாங்களாம். 2 விஷயம். ஒன்று, நீங்க பிறருக்கு செஞ்ச உதவி, பிறர் பிரச்சனையை தீர்த்து வச்சிங்க பாருங்க. அது வறுமையா இருக்கட்டும், கஷ்டமா இருக்கட்டும், ஏதோ ஒரு விதத்துல பிறருடைய பிரச்சனையை நீங்க கஷ்டத்துல தீர்த்து வைக்கிறீங்க பாருங்க, அது மறக்கப்படாதாம். 2, நீங்க பிறருக்கு கொடுத்த தலைவலி இருக்கு பாருங்க, அதை மறக்கவே மாட்டாங்களாம். எவ்வளவு பேர் கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியாது. இன்னொரு முறை சொல்லணுமோ, பிறர் ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க, குழியில விழ போறாங்க, நீங்க உயிர் கொடுத்து அவங்கள தூக்கி விட்டீங்கன்னா அது மறக்கப்படாது. 2, ஊர்ல இருக்கிறவங்களாம் தலைவேலம் கொடுத்த பாரு, அது யாரும் மறக்க மாட்டாங்க. அதனால நமக்கு தயவு வேணும்னா பைபிள் நீதிமொழிகள் சொல்லுகிறது, earnestly we must do good to others. நம்ம பிறருக்கு நன்மையானவைகளை மட்டும்தான் செய்ய வேண்டும். பக்கத்தில் ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க, உனக்கு எந்த பிரச்சனையும் நான் கொடுக்க மாட்டேன். சர்ச்சில் சீட் இல்லைன்னா கூட நான் ஒதுங்கி உனக்கு கொடுத்துருவேனே தவிர, அது மட்டும் எங்ககிட்ட சொல்லாதீங்க பாஸ்டர். ஓகே, ஒரு அல்லையில சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் பெரியவர். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். நான் ஒரு பாஸ்டர் கூட பல வருஷம் ஊழியம் பண்ணேன். நான் அவர் கூட ஊழியத்தில் சேரும்போது ஒரே ஒரு தீர்மானம் தான் எடுத்தேன். என் நிமித்தம் இந்த தகப்பனுக்கு, இந்த ஊழியக்காரனுக்கு எந்த ஒரு தொல்லையும் நான் கொடுக்கவே, எனக்கு நாளைக்கு அங்கே இருக்க முடியாத நிலை வந்தால் நான் வந்துடுவேனே தவிர, தூரமாக இருந்தாவது நான் அவர் என்ன செய்வேன், நேசிப்பேனே தவிர அவருக்கு எந்த விதத்திலும் தலைவலி கொடுக்கவே, இன்ன வரைக்கும் சொல்றேன், நான் தலைவலி கொடுக்கவே இல்லை. சிலர்லாம் ஏன் ஆமேன்னு சொல்ல, எங்களுக்கு அது மட்டும்தான் சார் தெரியும். யூ ஹாவ் டு டூ குட் டு அதர்ஸ். ஆமேன். இன்னொரு முறை உங்களை பார்த்து 6ஆவதோ 7ஆவதோ உங்களை பார்த்து கேட்க விரும்புகிறேன், எத்தனை பேர் உயர்த்தப்பட விரும்புகிறீங்க? பைபிளில் யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, 4:10 யாக்கோபு, humble yourselves in the sight of the Lord. கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் உங்களை தாழ்த்தினால் என் கர்த்தர் உங்களை உயர்த்திடுவார். எவ்வளவு பெரிய ஆழமான வசனம், விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை பேர் இன்னைக்கு மீண்டும் தலைப்பு உங்ககிட்ட கேட்கிற, எத்தனை பேர் கர்த்தரால் நான் உயர்த்தப்பட வேணும்? ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், ஆண்டவர் உங்களை அழகு பார்ப்பார். ஆனா யாரை கர்த்தர் உயர்த்துவாராம்? தாழ்மை உள்ளவர்களை. 1 பேதுரு 5:6 இப்படி சொல்லுகிறது, humble yourselves. கர்த்தருடைய வல்லமையுள்ள கரங்களில் நீங்கள் உங்களை தாழ்த்தி கொடுப்பீர்களேயானால் ஏற்ற காலத்தில் நான் உங்களை உயர்த்துவேன்.
சீசனே இல்லைன்னா கூட கர்த்தர் ஒரு டியூ சீசனை ஏற்படுத்துவார். அப்படியே இந்த உலகத்துல 4 சீசன் இருக்கு. சம்மர் இருக்கு, வின்டர் இருக்கு, ஆட்டம் இருக்கு, ஸ்ப்ரிங் இருக்கு. 4 சீசன்ல நீங்க உருப்படாம இருந்தாலும் நீங்க தாழ்மை உள்ளவர்களா இருந்தா உங்களுக்காகவே நான் ஒரு டியூ சீசனை ஏற்படுத்தி உங்களை நான் அழகு பார்ப்பேன்னு கர்த்தர் சொன்னாரு. இந்த தேவனால் உயர்த்தப்படுவேன் என்று சொல்றவங்க யாராவது இந்த நியூ லைஃப் சர்ச்ல இருந்தா இதுவரையும் சொல்லாத ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். இன்னொன்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா கேட்கணும், ஆழமா கேட்கணும். என் தேவனால ஒருத்தனை உயர்த்தவும் முடியும், ஒருத்தனை இறக்கவும் முடியும். அப்படின்னு நம்புறீங்களா? தானியேல் தான் அதை சொல்றார். ஆமென். 2:21 வாசிக்கிறார். He changeth time, he changeth seasons, he changeth kings, he setteth up kings, he removeth kings. அப்படின்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், என் தேவன் நினைச்சார்னா இன்னைக்கு ஒருத்தரை உயர்த்தவும் முடியும், என் தேவனால ஒருத்தரை தாழ்த்த முடியும். ஆனா என் தேவன் என்னை உயர்த்தணும்னு விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் இந்த படிகளை நீ கற்றுக் கொடுக்கிறேன். ஸோ பிரசங்கத்திலேயே சிறந்த பிரசங்கம் இன்னைக்கு நான் பண்றதுதான் தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். We have to learn to be humble before God, in the sight of God. எந்த சூழ் நமக்கு பிடிக்காத போது கூட பரவாயில்லைங்க, கர்த்தருக்காக நான் தாழ்ந்து போறேன்னு போயிருங்களேன். என் ஆண்டவர் எல்லாத்தையும் கணக்கில் வச்சிருக்கிறவர், கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிறவர், தலைமுடிக்கு கணக்கு வச்சிருக்கிறவர். உங்களை மறப்பாராய் வீண்டு சொல்றேன், உயர்த்துவதும் தாழ்த்துவதும் என் ஆண்டவர் என்றால் கர்த்தர் சொன்ன சில படிகளை பின்பற்றி நடந்துட்டே இருங்களேன். கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவங்களா இருந்து பாருங்களேன். ஏற்ற காலம் வரும்போது உங்களை உயர்த்தாமல் போவாரோ? ஹல்லேலூயா. 8ஆவதாக 7ஆவதாக இப்படி சொல்ல விரும்புறேன். நீங்க நல்லா நினைக்கணும், நல்ல புத்தி உங்களுக்கு இருக்கணும். அது கொஞ்சம் நல்லா நல்ல எண்ணம் உங்களுக்கு இருக்கணும். சிலருக்கு எண்ணம் நல்லாவே இல்லை, நல்ல எண்ணம் நமக்கு இருக்கணும். பாசிட்டிவா திங்க் பண்ணணும். நீதிமொழிகள் 23:7 நமக்கு தெரிஞ்ச வசனம், ஒருவன் தன் இதயத்தில் எப்படி நினைக்கிறானோ அவன் அப்படிதான் இருப்பான். நீங்க உங்களை பத்தி எப்படி நினைக்கிறீங்க, பிறர் எப்படி நினைக்கிறீங்க? உங்க இதயம் நல்லதை நினைக்கணுங்க. நீங்க நல்லதை நினைச்சாதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். உங்க திங்கிங் பாசிட்டிவா இருக்கணும், நல்லா யோசிக்கணும். ஆமென். அப்படி காரில் போயிட்டு இருக்கும்போது சாத்தான் உங்க சிந்தனை சொல்லுவோம், இப்போ அந்த டிராக்டர் வந்து உங்களை இடிக்க போகுது அப்படின்னு சொல்றானா இல்லையா? எனக்கே சில நேரத்தில் தோணுங்க, அப்படியே திடீர்னு ஒரு அரை தூக்கத்தில் ஓட்டிகிட்டே இருப்பாங்க, அந்த பஸ் நம்ம நோக்கி வந்து இடிச்சிருமோ அப்படின்னு நமக்குள்ள தேவையில்லாத ஒரு சிந்தனை. அப்பெல்லாம் நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும், பிசாசை நீ பொய்யன்னு எனக்கு நல்லா தெரியும், என் சிந்தனையில பொய் சொல்ற எந்த பஸ்ஸும் என்னை இடிக்காது, கர்த்தரனை பாதுகாப்பா. திங்க் ரைட், பி பாசிட்டிவ். நல்ல எண்ணம் உள்ளவர்களாய், நல்ல பேச்சுள்ளவர்களாய், பாசிட்டிவானவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். ஆமென். எல்லாத்தை விட தேவனால் உயர்த்தப்பட வேண்டும் என்று விசுவாசிக்கிறவர்கள் விரும்புகிறவர் யாரா இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஒன்று தேவை, ஞானம் தேவை. 8:35 நீதிமொழிகள் சொல்லுகிறது, தேவனுடைய ஞானத்தை யார் கண்டடைகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில தயவை கண்டடைவார்கள். Whoever finds me, யார் விஸ்டம் சொல்லுகிறது, ஞானம் சொல்லுகிறது, என்னை யார் கண்டடைந்தார்களோ அவர்கள் தேவ தயவை கண்டடைவார்கள். வாழ்க்கையில உயர்த்தப்படணும்னு, கர்த்தரால உயர்த்தப்படணும்னு விரும்புகிறவர்கள் இந்த 2021 இருக்கீங்கன்னா அவங்க சொல்றாங்க, ஞானத்தை தேடுங்கள். அவளை மட்டும் நீங்க கண்டடைஞ்சிட்டீங்கன்னா அது உங்களை உயர்த்திடும், உங்களை வாழ வச்சிடும், உங்களுக்கு மகத்துவத்தை தந்துடும். சாலமோன் கிட்ட ஆண்டவர் கேட்டாரு, உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். ஆமாவா இல்லையா? ஆலயத்தை பிரதிஷ்டை செய்ய தொடங்கும் போது கர்த்தர் கேட்டார், சாலமோன் வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ, நான் உனக்கு என்ன தரணும்னு கேட்காரு. அவர் எதையுமே கேட்கல, ஒன்றை மட்டும் கேட்டார், எனக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். ஞானத்தை யார் கண்டடைகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் என்ன கொடுப்பாரு? மற்ற இவை எல்லாவற்றையும், தேவ தயவை மனித தயவும் கொடுப்பார். உங்களுக்கு தெரியும், அவருடைய காலத்தில் அவரை போல செல்வந்தர் எவனும் வாழ்ந்ததே இல்லை. கர்த்தர் கிட்ட அவன் ரிச்சஸை கேட்கல, ஞானத்தை கேட்டான். ஞானத்தை கேட்டதனால கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். கர்த்தரால் உயர்த்தப்பட வேண்டுமானால் நீங்கள் வாழ்க்கையில கண்டடைய வேண்டிய முக்கியமான ஒன்று ஞானம். 3 முறை சொல்லுங்க, ஞானம், ஞானம், ஞானம். பைபிள் சொல்லுகிறது, ஞானத்தால் தான் ஒரு குடும்பம் கட்டப்படுகிறது, லவ்வினால் அல்ல. லவ் திங்கக்கிழமை ஹெவியா இருக்கும், புதன்கிழமை இறங்கி போயிடும், வியாழக்கிழமை மீடியமா இருக்கும், சனிக்கிழமை லவ் கீப்ஸ் சேஞ்சிங். பட் உங்க குடும்பம் பல அசைவுகளிலும் கட்டப்பட வேணுமானால் லவ்வினால மட்டும் கட்டப்படாது, ஞானத்தால தான் கட்டப்படும். நான் தேவனால் உயர்த்தப்பட வேணுமா? உங்களுக்கு என்ன தேவைங்க? ஞானம் வேணும். எதை ஏத்துக்கணும், எதை ஏத்துக்கூடாது. இன்னும் நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சாலமோன் தேவனிடத்தில் ஞானத்தை கேட்டார்.
எத்தனை பேர் கர்த்தரால் உயர்த்தப்படணும்? சிலர் எந்த கையும் உயர்த்தாம அப்படி நிம்மதியா இன்னொரு முறை பின்னாடி எல்லாம் இருக்கீங்களா? யார் கர்த்தரால் உயர்த்தப்படணும்? இப்போ நான் மட்டும் இங்க நின்றுட்டு கர்த்தரனை உயர்த்துவார் அப்படி இப்படின்னு கத்தனா எல்லாமே பொங்கும். சில அறிவர்களை சொன்னோன்னே எல்லாரும் அப்படியே அதெல்லாம் அப்படியா வரேன், ஹெவன்லி டேடி வரும்போது அது பார்த்துக்கலாம். இன்னைக்கு கேளுங்க, இப்போ இது ரொம்ப ஆழமான சுவாரஸ்யமான ஒரு வார்த்தை. கர்த்தரால நீதிமான்களாயிருக்கிற தேவ பிள்ளைகளாயிருக்கிற நீங்கள் உயர்த்தப்பட வேண்டுமானால் எவன் கூட சேரீங்கன்றது ரொம்ப முக்கியம். பரவாயில்ல, ஓகே, ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்க. ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை அப்படின்னு 1 கொரிந்தியர் 15:37 வாசிக்கிறோம். ஆமோஸ் 3:3 தெரியும். 2 பேர் ஒத்துக்காம சேர்ந்து நடக்கவே முடியாது. unless 2 people agree we cannot walk together. அப்படின்னா நல்லா கேட்கணும், ஆழமா கேட்குறீங்களா? யார் கூட இன்னைக்கு நீங்க இருக்கீங்க என்பது தான் உங்க நாளைய நிர்ணயிக்கும். ஸோ வேண்டாத இந்த ஃப்ரெண்ட்ஷிப், அப்படியா ஃப்ரெண்ட்ஷிப் தானே சொல்லுவாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நான் கொடுக்குற டெஃபினிஷன், உங்கள் ஷிப்பில் யார் இருக்காங்களோ அவங்க தான் ஃப்ரெண்டுஷிப்பு. ஸோ உங்கள் ஷிப்பில் யார் இருக்காங்க என்பது தான் உங்கள். சிலர்லாம் என்னை பார்த்து அந்த முறைக்கிற அந்த முறையே சரியில்லையே. நீங்கள் யார், யுவர் கம்பெனி, யார் கூட நீங்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க என்பது உங்கள் உயர்வுக்கு ரொம்ப முக்கியமானது. நான் குடும்பத்தை சொல்லவில்லை என்பதை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளைய தினம் உங்கள் நாளைய உயரம், ஆமேன், இன்றைக்கு யார் கூட இருக்கீங்க என்பது தான் உங்கள் நாளைய உயரத்தை நிர்ணயிக்கும். ஆகையால் இன்று உங்கள் கப்பலில், உங்கள் ஷிப்பில் நீங்கள் சேர்த்துக்கொள்கிற நபர், நீங்கள் உயர்ந்தா பாராட்டக்கூடியவரா? நீங்கள் இன்னும் உயர்ந்தா அதையும் ஏற்றுக்கொண்டு அங்கே நின்று கொண்டு என் நண்பனை, என் சகோதரன் உயர்த்திட்டார் என்று உங்களை பாராட்டுறவனா இருப்பாரா? அல்லது நீ உயர்ந்த உடனே உனக்கு குழி நோன்றவனா இருப்பானா? நீ யாரு கூட இருக்கிற என்பதை ரொம்ப கவனம். அதுதான் உங்களை உயர்த்துவதற்கு கர்த்தர் அனுமதிக்கின்ற ஒரு மிகப்பெரிய பங்கு. எத்தனை பேர் இன்னைக்கு ஞானமா இருப்பீங்க? தேர்ந்தெடுக்கும் உங்கள் கப்பலில் உன் கூட பிரயாணம் செய்கிற உங்கள் நண்பர்கள் விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும், நீதிமான்களா இருக்கணும், உற்சாகம் உள்ளவர்களா இருக்கணும். நீங்க உயரும் போது உங்களை இன்னும் தட்டி எழுப்பி, பரவாயில்ல நான் கஷ்டப்பட்டாலும் நீ நல்லா இருக்க பாரு, அது போதும் என்று சொல்லக்கூடிய மனப்பாங்குள்ளவர்களா இருக்கணும். கண்டவனெல்லாம் கப்பல்ல ஏத்தக்கூடாது. பிரதர், நான் ஒரு லேண்ட் வாங்கலாம்னு நினைக்கிறேன், அதெல்லாம் நடக்காது பிரதர் அப்படின்னு சொல்றான் பாரு. முளையிலே உன்னை கிள்றான்னு அர்த்தம். அப்படியே அதுல நல்ல நலிவுகள் சுழிவுகள் இருந்தா கூட, பிரதர் கண்டிப்பா ஜெபம் பண்றேன், கர்த்தர் செய்வார் பிரதர், நானே ஆசைப்பட்டிருக்கேன் நீங்க ஒரு இடத்த வாங்கணும். இப்பெல்லாம் லேண்டெல்லாம் வேல்யூ இல்லை பிரதர். அவனை அலசி ஆராய்ஞ்சு பாரு, அவன் ஏன் உன் கூட இருக்கான்னு. அவன் மட்டும் இல்ல, அவ கூட. Who are you today with determines who you are tomorrow. இன்னைக்கு நீ யார் கூட இருக்கிற என்பதுதான் உன் நாளை நிர்ணயிக்கும் என்பதனால் உன்னுடைய சகோதரர்களை, நண்பர்களை ஞானமாய் தேர்ந்தெடுக்கிற கிருபை உங்களுக்கு கர்த்தர் தருவாராக. இருக்கீங்களா? இப்போதான் ரொம்ப முக்கியமான ஒன்று சொல்ல போறேன். எத்தனை பேர் கர்த்தரால் உயர்த்தப்படணும்? உங்களுக்கு தெரியும் 102 சங்கீதம் 13 நம்ம நிறைய வாசிக்கிறோம். தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு யாருக்கு தயவு பாராட்டுவாராம்? யாருக்கு தயவு பாராட்டுவாராம்? ஏங்க சொல்ல மாட்டேங்க. யாருக்கு தயவு பாராட்டுவாராம்? சியோனுக்கு தயவு பாராட்டு. தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு தயவு பாராட்டு. அப்போ சியோன் என்பது இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம சர்ச் தான். ஆமா, சபை கூடி வருவது, நம்ம கூடி வருகிற தேவனுடைய பிரசன்னம், வாட்டெவர் எப்படி நீங்க நினைச்சாலும் அது ஓகே. அப்ப சியோன் என்பது தேவனுடைய பிரசன்னம், தேவ ஜனங்கள் கூடி வருகிற இடமா இருக்குமோ அங்கதான் கர்த்தர் என்ன கொடுக்கிறாராம். அப்ப நான் இப்படி நினைக்கிறேன், கர்த்தருடைய வீட்டிலே நாட்டப்பட்டவர்கள் தான் சிருஷ்டி உலகத்தில் செழுமை அடைவார்கள் என்றால், நீங்க அதிகமான நேரங்கள் எல்லா வாரமும் நிலையாக கன்சிஸ்டன்டாக தொடர்ச்சியாக நீங்க இருக்க வேண்டிய இடம் சியோன். அங்க இருந்தீங்கன்னா அங்க இருக்கிறவர்களுக்கு என்ன பாராட்டு வராம்? தேவரீர் எழுந்தருளி யாருக்கு தயவு பாராட்டு வராம்? இப்ப நம்ம கூடி வருகிற சியோனா இருந்தா, நீங்க கூடி வருகிற இடத்துல கர்த்தர் என்ன செய்வாராம்?
You must be consistent. தேவாலயத்தில் வருவதும் தேவனை ஆராதிப்பதிலும் நாம் எப்பொழுதுமே நிலையானவர்களா இருப்பீர்களே. ஆனால் நான் இப்படி சொல்ல போறேன், மழையில நான் வருவேன் பாஸ்டர், வெயில் அடிச்சா கூட வருவேன் பாஸ்டர், கரண்டே இல்லைன்னா கூட வருவேன் பாஸ்டர், எங்க சொந்தக்காரங்கெல்லாம் காலையில வந்தா கூட அவங்க உட்கார வச்சு சர்ச்சுக்கு வருவேன் பாஸ்டர். ஆமென். இட்லி இன்னும் இறக்க முடியலன்னா ஆஃப் பண்ணிட்டு வந்துடுவேன் பாஸ்டர். ஒரு அலிலே சொல்ல மாட்டீங்க. You must be in Zion. சியோனில் இருக்கின்ற பாக்கியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேல முடிக்க ஆசைப்படுகிறேன். தேவ தயவு நமக்கு இருக்கணும்னா கர்த்தர் நம்மளை வழி நடத்தணும். அழகாய் சங்கீதக்காரன் தாவீது சொன்னான், கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாட்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ளே அவர் நடத்தினாதாங்க தயவு. அதான் கீழே வரும்போது சொல்ல, ஷுவர்லி மெய்யாகவே நன்மையும் கிருபையும் என்னை ஆயுசு நாள் எல்லாம் தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைச்சிருப்பேன். கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் நீடித்த நாட்களாய் கர்த்தருடைய வீட்டில் நிலைச்சிருக்கிற பிரசன்னத்தில் நடக்கின்ற மகத்துவத்திலும் தேவ தயவிலும் நீங்கள் வளர வேண்டுமானால், புல்லுள்ள இடங்கள் மேய்க்கப்பட்டு அமர்ந்த தண்ணீரண்டை நடத்தப்பட வேண்டுமானால் நீங்கள் தேவனால் நடத்தப்பட வேண்டும். எத்தனை பேர் இன்னைக்கு கரம் உயர்த்தி கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, கர்த்தாவே நீரே என்னை நடத்துவீராக. ஆமென். ஹல்லேலூயா. நினைக்கிறேன் தாவீது இப்படி சொல்றார், நீர் எனக்கு மேய்ப்பர், நான் உமக்கு ஆடு. நினைக்கிறேன் அவர் கொஞ்சம் வளர்ந்து சின்ன பையனா அப்படி எழுதிருப்பாரோ, வளர்ந்து போது அவர் நினைக்கிறாரு, ஆமென், நீர் எனக்கு மேய்ப்பர், நான் உமக்கு ஆடா இருந்தேன், இப்ப நானே ஒரு மேய்ப்பர், எனக்கு சில ஆடுகளை கொடுத்துருக்கீங்க, நீங்க என்ன மேய்க்கிறீங்க, நான் அவங்கள மேய்க்கிறேன், நீங்க என்ன நடத்துறீங்க, நான் மேய்க்கிறவங்கள நடத்துறீங்க, நீர் எனக்கு பிரதான மேய்ப்பர், நான் சின்ன மேய்ப்பர், மேய்ப்பர் 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 ஸ்கொயர். கர்த்தரால நடத்தப்படணுங்க. உங்க கரங்களை அவர் கையில கொடுத்து அனுதினமும் சொல்லணும், நீங்க என்ன நடத்துங்க, அவர் நடத்துவார். அவர் நடத்தும் போது எல்லாமே உங்களுக்கு நிறைவாக இருக்கும். சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான பங்கில உங்களை வாழ வச்சு அழகு பார்க்க கர்த்தரால். கையை உயர்த்துறவங்களை பார்த்து இப்படி சொன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான நபர்களை கொண்டு தேவ தயவில் நடத்தி நன்மையும் கிருபையும் உங்களை ஆயுசு நாளெல்லாம் தொடர்வதற்கு கர்த்தர் உங்களை மேய்ப்பராய் இருந்து நடத்துவாராக. ஹல்லேலூயா. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேல உங்களுக்கு தேவ தயவு கர்த்தரால் நீங்கள் உயர்த்தப்பட வேண்டுமானால் உங்க வாயின் வார்த்தை ஞானமுள்ளதா இருக்கணும். 21:15 லூக்கா சுவிசேஷத்தில் இப்படி சொல்றாரு, for I'll give you a mouth and wisdom which all your adversaries shall not be able to gainsay or resist. நான் உனக்கு ஒரு வாயையும், வாய் இருக்கா நல்லதுங்க, இந்த மாஸ்க் போட்டிருக்கிறது எவ்வளோ சந்தோஷம் தெரியுங்களா? சிலர் திட்டணும்னு தோணா கூட திட்டிக்கலாம், தெரியாது பாருங்க. இதுக்கு முன்னாடி மாஸ்க் இல்லைன்னா அப்படி பண்ண என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்பாங்க. என்ன வேணா சொல்லலாம், நீ என்ன தெரியும். பட் கடவுள் சொல்றார், ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு நான் ஒரு வாயையும் ஞானத்தையும் தருவேன். அது நிமித்தம் உங்களை தப்பா பேசுறவங்க கூட உங்களை ஜெயிக்க முடியாத அளவிற்கு ஞானத்தாலும் வார்த்தையாலும் உங்களை நான் இடை கட்டுவேன். வாக்கும் ஞானமும் வல்லவர் தருவதால் எதிர்ப்போரை வென்றிடுவீர்கள். எதிர்ப்போரை ஜெயிக்கிற பாக்கியத்தை கர்த்தர் தருவாரு. ஹல்லேலூயா. உங்க வாய் தரித்திரத்தை பேசக்கூடாது, உங்க வாய் தேவ நிறைவுகளை பேச வேண்டும். இப்படி வச்சுங்களேன், தரித்திரம் என்ற ஒரு பிசாசு உங்க வீட்டிலே வந்து தங்கி இருக்குன்னு வைங்களேன், அது அங்கேயே குடி கொண்டு ஒரு சேர்லேயே படுத்து அப்படியே தூங்கி தலை தாய்ஞ்சு படுத்திருக்கு தரித்திரம். ஆனா நீங்க டெய்லி சொல்றீங்க, பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக, தரித்திரன் தன்னை செல்வந்தன் என்று சொல்வானாக. அவர் எனக்காக தாழ்த்தப்பட்டார், அவர் தாழ்த்தப்பட்டதை நான் உயர்த்தப்படுவேன். அவர் என்னுடைய ஐஸ்வர்யத்துக்காக மரித்தார், கர்த்தரை கொண்டு நான் பராக்கிரமம் செய்வேன், தேவன் என்னை கைவிட மாட்டார், நான் வாழ. இப்படி சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அந்த தூங்கிட்டு இருக்கிற அந்த பேய், தரித்திர பேய், அது எழுந்து சொல்லும், இது நம்ம கேண்டிடேட் கிடையாது, இவருக்கு நமக்கும் ஒத்து போவாது, நம்ம வெளியே போயிடுவான், உங்க வீடு ஐஸ்வர்யத்தை காணுங்க. ஆனா நம்ம நிறைய பேர் அந்த தரித்திரம் படுத்து கிடக்கிறான், அவனோடு சேர்ந்து நாமும் பேசுவோம், எங்க குடும்பத்துல எவனும் உருப்பிட்டதே கிடையாது, நான் மட்டும் உருப்பிட்டுருவேனா அப்படின்னு நீங்க பேசுறீங்க பாருங்க. அவன் இன்னும் டோஸ்ல தூங்குவான், டபுள் டோஸ்ல தூங்குவான், உங்க வீடு விட்டு போக மாட்டான். உங்க வார்த்தையும் ஞானமும் பேசக்கூடியதாய் வசனமாக, வார்த்தையாக, அது முற்போக்காக, விசுவாசம் உள்ளதாக நீங்க சொல்லிட்டே இருப்பீங்களே. ஆனா அவன் கொஞ்ச நாள் பார்ப்பான், அதுக்கப்புறம் சொன்னான், எம்மா இங்க உட்கார்ந்தா இது நெருப்பு மாதிரி, இதுகிட்ட நம்மளால இருக்க முடியாதுன்னு அந்த கூரை வீட்டில் இருக்கிற உன்னை
கர்த்தர் தம்முடைய மகத்துவத்தில் எழுப்பி தேவ தயவிலும் மனித தயவிலும் உன்னை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். You have to have positive speaking. நல்ல பேச்சு உங்களுக்கு இருக்க வேண்டும். ஹalleluya. பக்கத்துல உங்க சிஸ்டரை பார்த்து சொல்லுங்க, நானும் என் குடும்பமும் நல்லா இருப்போம். ஹalleluya. Praise the Lord. இப்போ நான் இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறம் திரும்பி உங்களுக்கு ஜெபிப்பேன் நீங்க கனவுல கூட நினைக்காதீங்க. நான் உங்களை ஒரு கேட்குறேன், நானே டெய்லி உங்களுக்கு ஜெபம் பண்ண நீங்க என்னைக்கு தான் ஜெபம் பண்ணுவீங்க? நீங்க இனியெல்லாம் எனக்கு கிட்ட என்ன தெரியுமா சொல்லணும், பாஸ்டர் உள்ள போங்க பாஸ்டர், நாங்க ஜெபம் பண்றோம் பாஸ்டர். பாதி பேர் கையே தட்டல. நீங்க வளர வேண்டும் என்று சொல்லுகின்றேன். ஆமென். ஸோ உங்களுக்கு தெரியும், தயவு நமக்கு வேணும்னா சில நேரத்தில், இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறம் சொல்றேன், தேவன் சில தேவ மனிதர்களை பயன்படுத்துகிறார். பெத்தேலில் ஒரு விதவையின் வீட்டில் அகோரம் தீர்க்கதரிசியா இருந்தவர் இறந்து போயிட்டாரு. குடும்பம் தரித்திரத்தில் வந்து விட்டது, கடனுக்குள் வந்து விட்டது. கடனை செலுத்த வழி இல்லாத போது அந்த பெண்மணி முதலில் வேறெங்கும் ஓடவில்லை, எலிஷா தீர்க்கதரிசி கிட்ட ஓடி போனாள். அந்த எலிஷா கிட்ட போய் கஷ்டத்தை சொன்னபோது, அவர் சொன்ன அறிவுரை கேட்டு வீட்டுக்கு வந்தபோது, ஒரே ராத்திரியில் அவள் கஷ்டத்தை நீக்குவதற்கு கர்த்தர் ஒரு ஊழியக்காரனை பயன்படுத்த வல்லவராயிருந்தார், ஒரு தீர்க்கதரிசியை பயன்படுத்த வல்லவராயிருந்தார். சம்டைம்ஸ் சொல்லிட்டார் பாஸ்டர், இனி பாஸ்டர் உங்களை ஓடவே மாட்டோம் அங்கே. சில நேரங்களில், சில கஷ்டங்களில் சில தேவ மனிதர்களை உங்கள் விடுதலைக்காக, தயவுக்காக, வெற்றிக்காக, உயர்வுக்காக கர்த்தர் பயன்படுத்துகிறார். அந்த பங்கில் ஒருவேளை என்றோ ஒரு நாள் நிற்பேனே, ஆனால் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். பட் அதையே என் வேலையை நான் மாற்ற மாட்டேன். நீங்க வசனத்தில் வளர வேண்டும். தேவ தயவு சில நேரத்தில் தேவ தீர்க்கதரிசிகளை கொண்டு, தேவ மனிதர்களை கொண்டு கர்த்தர் செய்வதை கண்டிருக்கின்றேன். பக்கத்தில் சொல்லுங்க, இந்த வருஷம் கர்த்தர் என்னை உயர்த்திடுவார், கர்த்தர் என்னை வாழ வைப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் செய்வார் என்று? ஆமேன். இந்த தயவு உங்களுக்கு வரும்போது, ஆமேன், ஹalleluya, உங்களை இது உயர்த்திடும். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் முடிக்க போற ரெண்டே வார்த்தை. இந்த தயவு உங்களுக்கு வந்துடுச்சுன்னா, நான் இவ்வளோ நேரம் பேசின இந்த தேவ உதவி, தேவ கரம், தேவ அரவணைப்பு, தேவ அன்பு உங்களுக்கு வந்துடுச்சுன்னா, அது உங்களை உயரத்துக்கு கொண்டு போயிடும். ஒரு வசனத்தை காட்டி முடிக்கிறேன். ஆதியாகமம் 39:21 மட்டும் படிச்சுட்டு என் செய்தியை முடிக்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபித்து விடை பெறுகிறேன். கர்த்தர் பெரியவர். But the Lord was with Joseph. கர்த்தர் யாரோடு இருந்தாராம்? யோசேப்போடு கூட இருந்தாராம். And showed him mercy. அவனுக்கு இரக்கத்தை, தேவ தயவை காட்டினார். And he gave him favor in the sight of the keeper of the prison. அதிகாரியின் கண்களில் கர்த்தர் யோசேப்பு என்ன கொடுத்தாராம்? தயவை கொடுத்தார். நீங்க கீழே படிச்சு வந்தானா, அந்த சிறையிலிருந்து கர்த்தர் தேவ தயவின் நிமித்தமாக அவனை எங்கே உயர்த்தினாராம்? அரமனைக்கு உயர்த்தினார். கரங்களை மேல உயர்த்துங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹalleluya. இந்த தயவு உங்க கூட இருந்துச்சுன்னா, உங்க மிக அகோரமான தாழ்வில் கூட கர்த்தர் உங்களை பாதுகாத்து, கொஞ்சம் தூரத்தில் உங்களை கர்த்தர் சிறு பிராயத்தில் தாயின் கருவில் பொருத்தும் போது உங்களை குறித்து நினைத்த நிரூபணங்களை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். நம்பர் 1. நம்பர் 2, இப்படி சொல்ல விரும்புகிறேன். எத்தனை பேருக்கு தெரியும், ஆண்டவருடைய தயவு உங்களுக்கு வரும்போது பல வருஷம் நடக்காததெல்லாம் அந்த ஒரு வருஷத்துல நடத்திடுவார். ஆமாவா இல்லையா? 400 வருஷம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். எத்தனை வருஷம்? 400 வருஷம். இன்னொரு ஆமீன். எத்தனை வருஷம்? 430 வருஷம். இன்னொரு மாட்டி ஆமீன். எத்தனை வருஷம்? 430 வருஷம். மிக அகோரங்கள், கடினங்கள், சாட்டை அடிகள், வெயில், தீச்சூளையில் வேலை செய்தார்கள். எந்த நன்மையும் காணவில்லை. ஆனா கர்த்தர் எழுந்தருளி வந்த ஒரு வருஷத்துல, நான் இப்படி விசுவாசிக்கிற ஒரு அறிக்கை செஞ்சிடறேன், ஜெபம் பண்ணிடுறேன். 2020 வரையும் நடக்காத எல்லாவற்றையும் நான் ஜெபிக்கின்றேன். 21 உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் வல்லமையாய் செய்து முடிப்பாராக. தயவு வரும்போது பல வருஷம் நடக்காததை கர்த்தர் ஒரு வருஷத்தில் செய்ய என் தேவன் பெரியவரா இருக்கிறார். 10 வருடம், ஒரு டெக்கேட்ல நடக்காதத என் தேவனால ஒரே நாள்ல உங்களுக்கு செய்ய முடியுங்க. பக்க சொன்ன, தேவ தயவிலும் மனித தயவிலும் நான் வளருவேன். ஹalleluya, ஹalleluya. இந்த தயவு உங்களுக்கு வரும்போது அது சத்துருக்களுக்கு முன்பாக கூட உங்களை அழகு பார்த்துரும். உங்க தள்ளினவங்களுக்கு முன்பாக உங்களை மூளைக்கு தலைக்கெல்லாம் மாத்திரும். 2 கரங்களை மேல உயர்த்தின கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவாராக. கர்த்தர் உங்களை தாழ்த்தினவங்க முன்னாடி உங்களை உயர்த்துவாராக. தள்ளினவர்களுக்கு முன்பாக உங்களை தலைக்கு மூளைக்கல்லாய் கர்த்தர் மாற்றுவாராக.
ஹல்லேலூயா. Thank you ஜீசஸ். எல்லாத்துக்கும் மேலே இந்த தயவு உங்கள் மேலே வரும்போது, ஆமேன், அது காலையின் விடிவெள்ளியை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். நேரங்கள் மாறத் தொடங்கும், இருள் நீங்கத் தொடங்கும், காரிருள் மாறத் தொடங்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததின் மகத்துவத்தில் கர்த்தர் உயர்த்த தொடங்குவார். பெரிய காரியங்களை உங்கள் வாழ்வில் கர்த்தர் செய்ய நினைப்பார். இந்த காருண்யமும் தயவும் உங்கள் மேலே வந்துடுச்சுன்னா, ஆஹா, சீரியஸ் ராஜா எல்லாரையும் தள்ளிட்டு எஸ்தரை பார்த்து சொல்றார், ஸ்திரீகளிலேயே ஆண்டவர் பாருங்க எப்படி மாத்துறார். தேவ தயவை எஸ்தருக்கு கொடுத்து, ஸ்திரீகளிலேயே உன்னை போல் அழகுள்ளவள் இல்லை என்று தன்னை ஒரு உயரத்திற்கு கொண்டு வந்து மாற்றி அமைக்க என் தேவன் பெரியவராக இருந்தார். இந்த எஸ்தரை ஒட்டி இப்படி சொல்ல போறேன். தயவும் காருண்யமும் தேவ தயவும் மனித தயவும் உங்க குடும்பத்தில் உதித்து வரும் காலத்தில், கேட்குறீங்களா? முடிச்சிடுறேன். உங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட சட்டங்களை கூட கர்த்தர் மாற்றுவார், ஒரே ராத்திரியில் செய்வார். நம்புறீங்களா? உங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட எழுத்துக்களை கூட கர்த்தர் மாற்றி அமைத்து யுத்தங்களை ஜெயிக்கிற பாக்கியத்தை கர்த்தர் தருவார். நான் இப்படி சொல்ல போறேங்க, தேவ தயவிலும் மனித தயவிலும் நீங்கள் வளருவீர்கள். உங்க யுத்தம் ஜெயமாக முடியும். உங்களுக்கு கர்த்தர் சாதிக்கிற வேகத்தை தருவார். உங்களுக்கு கர்த்தர் வெற்றியை தருவார். ஹல்லேலூயா. கடைசியா ஒரு எச்சரிப்போடு என் வார்த்தை முடிச்சிடுறேன். இந்த தயவு உங்கள் வாழ்க்கையில் பெருகும்னு தான் நான் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்காக நான் டெய்லி ஜெபிப்பேன். ஆனால் இந்த தயவு பெருகும்போது, மனித உதவிகள் பெருகும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நல்லா ஆயிடுவீங்க. செல்வம் வரும், செல்வாக்கு வரும், உங்கள் தோற்றமெல்லாம் மாறும், வர்ற காரு கொஞ்சம் மாறும். இதெல்லாம் வரும்போது உடனே சிலர் வருவார்கள். ஆமென். ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்தான். அவன் வர வர விருத்தி அடைந்தான். கிணறு நோண்டினால் மூடினார்கள், கிணறு நோண்டினால் குப்பையை போட்டார்கள், கிணறு நோண்டினால் சண்டைக்கு வந்தார்கள். இவ்வளோ நேரம் பேசிட்டு இப்படி சொல்லி போட்டீங்களே. நீ உயர்த்தப்படும் போது சில பொறாமைகளும் உன்னோடு வரும். ஆனால் நீ கர்த்தருக்கு பிரியமானவனாகவே, முதல்ல சொன்னதை திரும்ப சொல்றேன், நீ உயரும் போது உன் கூட வந்தவர்களை என்ன செய்யாத, மறக்காத, அவங்களுக்கு நல்லது செய்யுங்க. தானியேல் உயர்த்தப்பட்ட சொல்ற, எனக்கு 3 நண்பர்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் பதவி கொடுத்தாருங்க ராஜா. ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஸோ உயர்த்தப்படும் போது சில போராமைகளும் எரிச்சல்களும் உங்களுக்கு விரோதமாக எழும்பும் போதும் நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் தேவனுடைய பிள்ளையாக இடப்புறம் வலப்புறம் சாயாமல் கர்த்தர் வழியிலே நடப்பீர்களே ஆனால், நான் சொல்றேங்க, கர்த்தர் உங்களுக்கு ரகபோத்தை தருவார். கையை தட்டும் போது சொல்றேன், இந்த வருஷம் கர்த்தர் உங்களை செட்டில் பண்ணுவார். தேவ தயவிலும் மனித தயவிலும் தேவ அனுகிரகத்திலும் எல்லா பிரச்சனைகளும் தீர உங்களை பீர்ஷிபாவில் கொண்டு வந்து உங்கள் தலைமுறைகளை ஆசீர்வதித்து உங்களுக்கு வெற்றிகளை தந்து இதுவரை கண்டிரா மகத்துவத்தில் இந்த 2021 கர்த்தாவே எங்கள் பிள்ளைகளை உயர்த்திடுங்க, உயர்த்திடுங்க. எங்களுக்கு வேற யாரும் உயர்த்துவது வேண்டாம், உங்க கரத்தால் எங்களை உயர்த்துங்க. ஓங்கும் புயமும் பலத்த கரவுமாய் இஸ்ரவேலை நடத்தி எங்கள் தேவாதி தேவன் இந்த வருஷம் உங்களை உயர்த்துவாராக, உங்க பிள்ளைகளை உயர்த்துவாராக. உங்க பிள்ளைகளை எங்க வைக்கணும் அங்க கர்த்தர் வைப்பாராக. உங்க பிள்ளைகள் எந்த கம்பெனியில தேர்ந்தெடுக்கப்படணுமோ தேர்ந்தெடுக்கப்படுவாராக. உங்க சந்ததி மேல பலத்த ஜாதி வரட்டும், மங்களங்கள் வருவதாக, வெற்றி பூத்த நடையை கொடுப்பீராக என்று நான் வேண்டி ஜெபிக்கின்றேன். 5 முறை சொல்லுவேன், தேவதயவு மனித உதவி உங்க வாழ்க்கையில பெறுவதாக. தேவதயவு மனித உதவியில் நீங்கள் வளர்ந்தவர்களாய் ஞானத்தோடு இந்த பூமியில் வாழ்ந்து நீதிமான்களே, காருண்யம் உங்களுக்கு ஒரு கேடயமாயிருக்கும் என்று சொல்லி என் வார்த்தையை முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நிற்கலாம். ஜெபராஜ் ஐயா வந்து உங்களுக்காக ஜெபிப்பார்கள். Shall we stand? Thank you. இந்த நாளில் தேவனுடைய தயவை கர்த்தர் நம்ம மேலே கட்டளையிடும்படியாக சொன்னதான ஒவ்வொரு குறிப்புகளின்படியும் இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உடைய தயவின் வல்லமை எங்களை சூழ்ந்து கொள்வதாக. அப்பா, இன்றைக்கு ஒரு தெய்வீக தயவு
பிள்ளைகளை மூட வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சாதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கருண்யத்தாலே இழுத்து கொண்டா தூய தேவ அன்பே, கருண்யத்தாலே இழுத்து கொண்டா தூய தேவ அன்பே. இவனாந்திரத்தில் நயம் காட்டி என்னை இனிதாய் வருந்தி அழைத்தா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. என் தேவனின் வெளிச்ச என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். அப்படியே கரங்களை உயர்த்தி ஒரு ஜெபமாக, என் தேவனின் வெளிச்சம் என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும். இன்றைக்கு ஒரு தயவு நம்முடைய பிள்ளைகளை மூடட்டும். ஒரு தயவு இன்றைக்கு குடும்பங்களை நிரப்பட்டும். சால்வில் இருந்த தாவீதை உயர்த்தின மாதிரி, சிறு பிள்ளையா இருந்த சாமுவேல் மேல் இறங்கி வந்தது போல, யோசேப்புக்கு ஒரு வித்தியாசத்தை வேலையிலும் அவனுடைய கெரியர்ல தந்தது போல, இன்றைக்கு ஒரு தயவு உடைய பிள்ளைகளை மூடட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை முடிவுள்ள ஒரு தயவின் அபிஷேகம் பகிர்ந்தளிக்கப்படுவதாக. எல்லாருக்கும் முன்னால் உடைய பிள்ளைகளை வித்தியாசப்படுத்துங்க. எல்லா இடத்தை விட இந்த சபையை வித்தியாசப்படுத்துங்க. எல்லா ஊழியத்தை விட இந்த ஊழியத்தை வித்தியாசப்படுத்துங்க. ஆண்டவரே, உடைய தயவு எங்கள் மேல் இறங்கட்டும். ஒரு விசேஷித்த மகிமை, ஒரு விசேஷித்த தயவின் மகிமை அப்பா இன்றைக்கு எங்களை நிரப்பட்டோம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் சபையாக இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஒரு தயவு வேண்டும். இந்த வருடத்தை துவங்கி இருக்கிறோமே, இந்த புதிய வருடம் எத்தனையோ துன்பங்களை கண்டோம், எத்தனையோ வேதனைகளை கண்டோம், எத்தனையோ பொருளாதார சரிவுகளை கண்டோம், எத்தனையோ சபைகள் ஆண்டவரே தடைப்பட்ட நிலைமைகளை கண்டோம். இந்த 2021 ஒரு தயவு எங்கள் மேல் இறங்கி வரட்டும். கரங்களை தட்டி ஜெபிப்போமாக. ஆண்டவரே, ஒரு தயவின் அபிஷேகம், ஒரு தயவின் அபிஷேகம், ஒரு தயவின் அபிஷேகம் இன்றைக்கு எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். அப்பா ஆண்டவரே, ஞானத்துல உயர்த்துங்க. தானியேலை போல உயர்ந்த பதவிகள், உயர்ந்த இடங்கள், மகத்துவமான இடங்கள் கிடைக்கட்டும். ஆண்டவரே, பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்டு இந்த வசனத்துக்கு தங்கள் யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறார்களோ, ஆண்டவர் இந்த வார்த்தை உன் உள்ளத்தில் எழுதிக்கொள். இவங்களை உன் கழுத்திலே ஒரு காரியமாய் பூண்டுகொள். அப்பொழுது மனிதருடைய பார்வையிலும் தேவனுடைய பார்வையிலும் நீ தயவும் நற்புத்தியும் பெறுவாய் என்று சொன்னீங்களே, அந்த வார்த்தைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்டு கடந்து போகும்போதே ஆண்டவர் வெற்றிகள் உதிக்கட்டும், அதிசயங்கள் நடைபெறட்டும், அற்புதங்கள் நடைபெறட்டும், தயவுகள் கண்கள்ல பார்க்கட்டும். ஆண்டவரே, காருண்யம் அவர்களை சூழ்ந்து கொள்வதை அவர்கள் காண உதவி செய்யுங்க. ஆண்டவரே, தொடர்ந்து இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த கரத்தில் நாங்கள் தருகிறோம். இந்த காலை நேரம் முதல் ஒவ்வொரு ஜெபத்திலும், ஆராதனையிலும், வேத வசனத்திலும் ஆண்டவர் தங்கள் அர்ப்பணித்த ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த வருடத்துல தயவின் மேன்மையினால் நடத்த வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.
ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்று சதா காலவுடைய வருகை பரியந்தும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக.